பெரியார் அவரோட கொள்கையில வந்து ஒரு விஷயத்திலேயாவது அவர் வந்து வென்று இருக்காரா? மேதகு பிரபாகரனுக்கு சொல்லலாமா? அவர் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டதா? அல்லது தமிழ் கேடானது கன்னடம் உயர்ந்ததுன்னு சொன்னாரா? பெரியார் மாத்திட்டார நிலைப்பாட. அவர் அதே பெரியார் தான், ஆனா நீங்க அதை சீமானீங்க. இந்த மாநாடு வந்து ஒரு முழுமையான அரசியல் மாநாடு இல்லைன்னு தான் சொல்றேன். வாக்கு திருட்டை மட்டும் அன்னைக்கு மாநாட்டில் முதன்மைப்படுத்தி இருந்தாருன்னு வைங்க, அதை கருப்பொருளா வச்சிருந்தாருன்னு வைங்க, அந்த மாநாட்டுடைய தன்மையே வேற. ஆனா இல்லையே. அவர் திரைத்துறையை விட்டு அந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டுதான் யாராவது கூப்பிட்டாங்களா? உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களா மக்கள்? விஜய்க்கு ஆரம்பத்திலே அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்றாரோ? இவ்வளவு சுயநலமா எந்த தலைவர்களும் யாரும் வெளிப்பட்டது இல்லையா? திருமாதான் எங்கேயோ வந்து போயிட்டாரு, தன்னோட நிலையெல்லாம் மறந்து எங்கேயோ போய் வந்து சிக்கிட்டாரு, அதனாலதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார். உளப்பூர்வமா செல்லூர் ராஜு சொல்லட்டும், ஆமா நாங்க விரும்பித்தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லட்டும். ஒரு காரத்தரமான அரசியல் கருத்துக்கள் தாண்டி ஓபி சுதாகர் அவரு டிராவிடா அப்பா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசணும்னா கூட இல்லையெல்லாம் இப்ப கூட திருப்பி போட்டு பார்த்தேன் நான். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர் அரசியலுக்கு அவர் வந்த பிறகு நாங்க விஜய் ரசிகரா இருக்கோம். நமக்கு தெரிந்ததை விட விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரு விக்கிரவாண்டியில நிக்கல, அதனாலதான் அவர் வந்து ஈரோட்ல நிக்கல, அதனாலதான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல. உங்க விஜய் சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, பொம்மை இல்ல உண்மை. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு சானவாஸ் அவர்கள் இருக்காங்க. பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வந்து நிறையா டிபேட்டுகளில் பார்த்தா ரொம்ப அனல் பறக்கிற விவாதங்களாக இருந்தது. நிறையா சமூக வலைத்தளங்களில் விசிகாவினர் மட்டுமல்லாத திமுக ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் உங்களோட நீங்கள் பேசின அந்த கட்டிங்ஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. டிபேட்டுக்குன்னு எப்படி தனியாக ரெடி ஆகுறீங்களா? இல்லை, இது வந்து தனியாக அதுக்குன்னு தயாராக முடியாது, தனியாக எதுக்குமே தயாராக முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு ஆழ்ந்த ஈடுபாடும் ஆர்வமும் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது தொடர்பான விஷயங்கள் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். அரசியல் அசைவுகளை கவனிப்பது, அரசியலை உள்வாங்கிறது, அரசியலில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து பள்ளி பருவத்திலிருந்தே வந்துருச்சு. 1996 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் பேரூராட்சி, அது அந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அன்னைக்கு திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஒரு பிரச்சார வண்டியும் கொடுத்து ஒரு மைக் செட்டையும் கொடுத்து என்ன அனுப்பிட்டாங்க. நான் ஸ்கூல் பையன். ஏன்னா அப்போ நான் வந்து அந்த பிரச்சாரத்தை எதிர்கொண்ட விதம், அந்த பரப்புரை செய்த விதத்தில் எல்லாருமே ஈர்க்கப்பட்டு இந்த பையனையே முழுமையாக ஈடுபடுத்தும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வண்டியை கொடுத்துட்டாங்க. அதில் இந்த வண்டியில் போகிறது, சும்மா தெருவுக்குள்ளே ஒரு வண்டி வந்தாலே பின்னாடி தொங்கிட்டு நம்ம போவோம். ஆமாம், நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா என்ன வருது? என் கூட 4 பசங்க என்னுடைய நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்களையும் ஏற்றிக்கிட்டு அதை ஒரு ஜாலியாக அப்போ பண்ணோம். ஆனால் அதுக்கு உள்ள ஒரு பெரிய அரசியல் தேடல் வந்து அப்போவே இருந்திருக்குங்கிறதுக்கு அது ஒரு சான்று. ஒரு பிரச்சாரத்தை செய்கிற அளவுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமாம், பேசணும். அப்போ நான் கண்டென்ட்டும் தெரிஞ்சவனாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். அது இயல்புலேயே அது நமக்கு இருந்திருக்கு. அது இன்னைக்கு கனிந்து 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 இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து எதையுமே உட்கார்ந்து அலசி ஆய்ந்து படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிபேட்டையும் எதிர்கொள்றது கிடையாது. அது முடியாது. ஏன்னா பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறோம், ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம். டிபேட் எல்லாம் வந்து சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் கூப்பிடுவாங்களே. ஆமாம், அதாவது 7 மணிக்கு 3 மணிக்கு தான் சொல்லுவாங்க, 4 மணிக்கு கூட சொல்லுவாங்க, 8 மணி ஷோன்னா 4 மணிக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஷோக்கு வர முடியுமான்னு கேட்பாங்க. எல்லாமே பிற்பகலில் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எங்கேயாவது இருப்போம். பல நேரங்களில் என்ன டைட்டில்னு கேட்டது கிடையாது, யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டது கிடையாது. வர்றீங்களான்னு கேட்பாங்க, வர்றேன்னு சொல்லி வச்சதோட சரி. அந்த நேரத்துக்கு அங்கே அடிச்சு பிடிச்சி போய் அங்கே போய் உட்கார்ந்ததான் என்ன டைட்டில்லாம் கேட்டதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு.
சில நேரம் டைட்டில் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு இந்த பொருளை விவாதிக்கிறோம் வாங்கன்னு வர்றேன், அவ்வளோதான். அதை பற்றி மைண்டில் ஓட்டுறதுக்கு கூட நமக்கு அவகாசம் இருக்காது. இன்னைக்கு நம்ம அங்கே வரேன்னு சொல்லியிருக்கோமே, இந்த பொருளில் பேசணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு அசை போடுவதற்கான அவகாசம் கூட நமக்கு இருக்காது. அப்போ நம்ம வந்து அங்கே போய் உட்கார்ந்த பிறகுதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோமே, பொருள் இந்த டைட்டில் இதில் பேச போகிறோம், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. அதுதான் நல்லதும் கூட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அங்கே வரக்கூடிய வாதங்களை வைத்து அதற்கு நம்ம பதில் சொல்லணும். முன்னாடியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நமக்கு முன்னாடியே மனப்பாடம் பண்ணிட்டு போனா அல்லது குறிச்சு வச்சுட்டு போனா அந்த குறிப்புக்குள்ள நம்ம மூளை வந்து அரெஸ்ட் ஆயிடும். அதுக்குள்ள சொல்லிட்டே இருக்குமே தவிர குறிச்சிட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அங்கே வரக்கூடிய ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கோட்டை விட்டுருவோம். அப்ப நம்ம வந்து எங்கிட்ட வந்து வைரமுத்து தான் ஒரு முறை சொன்னார், இது வந்து நிகழ்த்து கலை அப்படின்னாரு. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து நிகழ்த்து கலை அப்படின்னாரு. அது நல்ல ஒரு சொல். அது ஒரு குரல் எடுத்து சொல்லி அதை ஒப்பிட்டு சொன்னார். இது சாதாரண விஷயம் கிடையாது, மேடையில பேசிடலாம்யா, ஆமா, பல்லாயிரம் பேர் மக்கள் முன்னாடி கூட பேசிடலாம், மைக்கில் பேசிடலாம், மைக் என்ன திருப்பி நம்மளை கேள்வியா கேட்க போகுது அப்படின்னாரு. ஆனா விவாதத்துல பேசுறது 4 பேர் உட்கார்ந்து ஒன்னு திருப்பி கேள்வி கேட்பாங்க, அவங்க 4 புதிய கருத்துக்களை சொல்லுவாங்க. மேடை பேச்சுக்கு குறிப்பெடுத்துட்டு போயிடலாம், எழுதி வச்சுட்டு படிச்சிடலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. 1 மணி நேரம் இவர் உரையாற்றுவார்னா 1 மணி நேரம் எந்த குறுக்கீடும் இல்லாமல் நீங்க உரையாற்ற போறீங்க. ஆனா 1 மணி நேரம் விவாதத்துல குறுக்கீடு இல்லாம உட்கார முடியாது, கேள்விகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார முடியாது, அல்லது கேள்விகள்லாம் முன்னாடியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நெறியாளர்கிட்ட கூட சொல்லிடலாம், ஒரு தனிப்பேட்டியில கூட சொல்லிடலாம், கொஞ்சம் முன்கூட்டியே கேள்விகளை சொல்லிட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவேன்னு. ஆனா வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட, நம்மள மாதிரி பேச வர்றவங்கள்ட்ட, விவாதிக்க வர்றவங்கள்ட்ட வந்து எப்படி நீங்க கேட்பீங்க, சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னென்ன கேட்பீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்கன்னு பிஜேபி காரங்கள்ட்ட நம்ம முன்கூட்டியே கேட்டுட்டு போய் உட்கார முடியுமா? அதிமுக காரங்கள்ட்ட கேட்டு போய் உட்கார முடியுமா? ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்டு போய் உட்கார முடியுமா? அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவர் சொன்னார், மேடையில் பேசுகிற ஆற்றலை விட, பெரும் கூட்டத்துக்கு முன்னால் பேசுகிற ஆற்றலை விட, மைக்கு முன்னாடி பேசுற ஆற்றலை விட விவாதத்தில் உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது பேராற்றல், அது நிகழ்த்துக்கலை அப்படின்னாரு. அப்ப அதுக்கு வந்து ஒரு நீண்ட பயிற்சியும் அனுபவமும் வேணும். நம்ம என்ன கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுல ரொம்ப நமக்கு நுண்ணறிவு வேணும், ஆழ்ந்த அறிவு, புலமை வேணும். அப்பந்தான் நம்ம அதுல தாக்கு பிடிக்க முடியும். அது நமக்கு இயல்புலே இருக்கு. பேசிக்கா நான் வந்து பத்திரிகையாளராகத்தான் வந்தேன். எங்க தலைவரையே நான் இன்டர்வியூக்காக தான் முதல்ல போய் சந்திச்சேன். சிறு பத்திரிகைகள் எல்லாம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ரீலான்சரா நிறைய காட்சி ஊடகங்கள்லையும் பங்காற்றிக்கிட்டு இருந்தேன். அப்ப தலைவரை ஒரு இன்டர்வியூக்காக தான் போனேன். KK நகர்ல அவருடைய வீட்டுல ஒரு தரையில ஒரு பாய் விரிச்சு உட்கார்ந்துருந்தாரு. அப்போ நான் வந்து நம்ம இப்போ வன்னியரசு இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து ஜெயராஜ் ரத்னம். ஜெயராஜ் தான் எனக்கு அப்ப நண்பர், அந்த விசிகேல முதல் நண்பர். அவரும் இப்போ தாய்மண் இதழுடைய பொறுப்பாசிரியர், அவரும் பத்திரிகையாளர். ரொம்ப இயல்பா எங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ தலைவரை பார்க்கணும், பேட்டி எடுக்கணும்னு சொன்னோன்னா அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. KK நகருக்கு வந்துருங்க, தலைவர் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. அப்போ போனால் அவர் உட்கார்ந்துருந்தாரு. அப்போ முதல்ல நான் ரொம்ப அப்போ எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். நான் சொல்றது ஒரு 23, 24 வருஷம் முன்னாடி. 19 வயசு 20 வயசு இருக்கு எனக்கு. ரொம்ப லீனாக இருப்பேன், மீசையெல்லாம் முளைக்கல, ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். அப்போ பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க வந்திருக்காருன்னா தலைவர் யாரோ கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் வருவார் நினைச்சிருப்பார் போல. என்ன பார்த்தோன்னா யாரும் என்ன வேணும்னு கேட்டாரு. இல்லை ஜெயராஜ் சொன்னார் இல்லையா, அவரு நான் தான் நவாஸ் அப்படின்னா, ஓ நீங்க தானா, வாங்க வாங்கன்னு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. சரி இவர் என்ன கேட்க போறாருன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அப்புறம் பேட்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் வைத்த கேள்விகள்ல அவர் ரொம்ப வியந்துட்டார். வியந்து எழுந்து நின்னார். எழுந்து நின்று அங்க நின்றுட்டு இருந்த எல்லாரையும் கூப்பிட்டாரு, இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க, இந்த தம்பியை பாருங்க, என்ன ஷார்ப்பா இருக்காரு, எவ்வளவு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோட இருக்கிறாரு, என்ன ஷார்ப்பா கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லி தோள்ல என்ன தட்டி கொடுத்து என் தோள் மேல கை போட்டு அவர் ரொம்ப என்ன ரொம்ப கவர்ந்துட்டார்.
அதுல இருந்து அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டேன் நான். ம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. எங்க போனாலும் என்ன எங்கேயா பார்த்துட்டா என்ன கூப்பிடுவாரு. ஆ. கூப்பிட்டு என்ன ரொம்ப தழுவிப்பாரு. ஆ. அப்படி அந்த மாதிரி ஒரு உறவு தான் அப்படியே கனிந்து கடைசியில் அவர் தலைமை ஏற்று கட்சியில சேர்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. இப்ப விசிகாவோட துணை பொதுச் செயலாளரா இல்லாம ஒரு பத்திரிகையாளர் சானவாசா இப்ப விஜய் அவரோட மாநாடு நடந்ததுல உங்களோட மதிப்பீடு என்ன? ஒரு பத்திரிகையாளரா நீங்க பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, பார்வையாளராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த மாநாடு வந்து ஒரு முழுமையான அரசியல் மாநாடு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ம். இப்பவே நம்ம பத்திரிகையாளருடைய கருத்துக்களையும் பார்க்க தானே செய்றோம். ம். ஏன்னா ஒரு மாநாட்டுக்கான தன்மைகள்னு ஒன்று இருக்கு. ம். ஒரு அரசியல் கட்சி மாநாடுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோட இருக்கணும், ஒரு உள்ளீடு இருக்கணும், ம். ஒரு கருப்பொருள் இருக்கணும், ஒரு உள்ளீடு இருக்கணும். இப்போ விசிக மாநாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நதிநீர் உரிமை மீட்பு மாநாடு, ஆமா. மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணி, தேசம் காப்பு. தேசம் காப்போம் மாநாடு, ம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும், கருப்பொருள் இருக்கும். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கருப்பொருள் இருக்கும். அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, ம். ஒவ்வொன்றுக்கும் ஆபத்து வரும்போது அதை மீட்பதற்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு சேர்ப்பதற்குன்னு ம். ஒரு வெகுமக்கள் இயக்கத்தை கட்டுறது தானே. ஆமா. அதுதானே அந்த மாநாட்டுடைய நோக்கம். இப்போ ஓராண்டுல 2 மாநாடு போடுறாரு இவர். ம். ஒரு 9 மாதங்களுக்கு இடையில 2வது மாநாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அப்படிலாம் நினைச்சோம்லாம் மாநாடுலாம் போட முடியாது. அது பெரிய பொருட்செலவு, ம். பெரிய அளவில் மெனக்கிடணும், அதுக்கு மக்களை தயார்படுத்தணும், தொண்டர்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குல்ல, ஆமா. எல்லாம் கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்க வந்து வால் பெயிண்டிங் எழுதுவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க, ம். அங்கங்கே அதுக்கான பரப்புரை செய்வாங்க, வண்டி பிடிப்பாங்க, வாகனத்தை புக் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒரு மாநாடுங்கிறது ஒரு நாள்ல சில மணி நேரத்துல கடந்து போயிடும். ஆனா ஆமா. அதற்கு பின்னால நடக்கக்கூடிய ஏற்பாடுகள் வேலை. சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவ்வளோ பேருக்குமான உணவு தேவைகளை பூர்த்தி ம். செய்யணும். எல்லாமே அதுல இருக்கு. அவங்க வந்துட்டு பாதுகாப்பா திரும்ப போகணும், விபத்துல சிக்காம. எவ்வளவோ விஷயங்கள் அந்த மாநாட்டுக்குள்ள உள்ளடங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அங்கே நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள். ம். ஒரு மாநாட்டுல என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றணும்னு அது ஒரு பெரிய குழு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி மிகப்பெரிய விவாதங்களுக்கு இடையில வடிவம் பெறும். ம். தீர்மானங்கள் வந்து எல்லா கட்சியிலும் அப்படிதான். சும்மா அன்னைக்கால உட்கார்ந்துலாம் எழுத மாட்டாங்க. ஆ. மாநாடு விவாதம். ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அந்த மாநாட்டுக்கான கருப்பொருளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ம். அதுக்கப்புறம் அதனுடைய தீர்மானங்கள் தான் முக்கியம். ம். அங்க வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு தலைவர் பேச முடியாம போயிடலாம், அல்லது மழை வந்துடலாம், ம். மாநாடு பாதியிலே முடிஞ்சிடலாம். இப்படி எந்த இடர் வந்தாலும் அதுல வந்து கட்டாயமா என்ன நடக்கும்னா தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றிடுவாங்க. ம். அந்த மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ம். இவ்வளோ பெரிய மாநாடு தீர்மானம் அங்க எதுவுமே முன்மொழியவோ வழிமொழியவோ படல. ஆனா தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. கடைசியில பிரஸ் கொடுத்தாங்கன்னு பிரஸ் வச்சுக்கங்களேன். கொடுத்தாங்க. ஆமா. ம். அதாவது நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், நிறைவேற்றின மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அது. அப்புறம் ஒரு தலைவருடைய உரை ரொம்ப முக்கியமானது. ம். உரை முடிந்த பிறகு கூட்டம் கலையும். உரை தொடங்குவதற்கு முன்னாடியே கூட்டம் கலைகிறது அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நாடு சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஒரு தலைவர் அட்ரஸ் பண்ணணும். ம். வந்திருக்கிற தொண்டர்களுக்கு அவர் வந்து அட்ரஸ் பண்ணி இதுக்கு தான் நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு தான் நம்முடைய கட்சிக்கான தேவை இருக்கு, உங்க கட்சிக்கான தேவை என்னன்னு விளக்கணும்ல. ம். திமுக ஒரு ஆட்சியில் இருக்காங்க, அந்த கட்சி இதெல்லாம் வந்து செய்யல, பிஜேபி இப்படி இருக்காங்க, அவங்க இதெல்லாம் செய்யல அல்லது கேடு செய்யறாங்க, அதிமுக இருந்தாங்க அவங்களும் இதுல கோட்டை விட்டாங்க, நாம தான் இதுல பெட்டரா பண்ண போறோம், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம், அதுக்கு நீங்க தயாராகுங்க அப்படின்னு மற்ற கட்சிகளுடைய போதாமையை சொல்லி உங்களுடைய தேவையை நீங்க உணர்த்தணும். ம். அப்ப இன்னைக்கு நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை வாக்கு திருட்டுன்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. ம். அது வந்து ஒரு கட்சிக்கான பிரச்சனை கிடையாது, அவர் கையில் எடுத்திருக்கிறது. அது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை தொட்டிருக்காரு. ம். அதுக்கு எங்க இருந்தும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு விஷயத்தை அனுமானத்தின் அடிப்படையில் பிஜேபி கையில் எடுக்கும்போது அரசியலுக்கு அப்பால் சமூக ஆர்வலர்கள்னு ஒரு குரூப் வந்து ரோட்ல உட்கார்ந்தாங்க, ஆமா, கூடாரம் போட்டாங்க. ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியாக்கி அதை கொண்டு போய் நாட்டு மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. எல்லா ஜனநாயக அமைப்புகளும் வேலை செஞ்சது களத்தில் இறங்கி. வெறும் வந்து மோடி வந்து உட்காரல, ம். கடைசி வரைக்கும் மோடி வந்து உட்காரல. அதனுடைய பயணம் மோடி அறுவடை செஞ்சாரு. ஆனா மோடி எங்கேயாவது வந்து உட்கார்ந்தாரா? இல்ல, மெயினா மீடியாவே நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்துல பயங்கரமா இருந்தது. அதனுடைய பயணம் மோடி தானே அறுவடை பண்ணாரு, ஆமா. அவர் தானே பிரதமர் ஆனார் ஆமா. அதுக்கப்புறம். ஆனா மோடி எங்கேயாவது ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்தாரா? இல்ல. ஆனா இங்க ராகுல் தான் உட்கார்ந்து இருக்காரே தவிர
அன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி யாரும் வந்து நீ உட்காரல. ம். ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இது ஊகத்திலையும் சொல்லல இவர். அது ஊகத்துல சொன்னாங்க. ஆமா. இது ஊகத்துல சொல்லல. ம். உண்மையே சொல்லியிருக்காரு. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு போட்டு காட்டியிருக்காரு. காட்டியிருக்காராம். எங்கெங்க என்னென்னு சொல்லி பூத்து வாரியா எடுத்து டாக்குமெண்டோட போட்டிருக்காரு. சத்தம் இல்ல, சலனம் இல்ல. அப்போ ஒரு புதிய கட்சி வருது. ம். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்க. பிஜேபி ஆட்சியில நம்முடைய அடிப்படையான மக்களுடைய உரிமையா இருக்கக்கூடிய வாக்கு வாக்குரிமை. திருடப்படுதுன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கடந்து கத்துறாரு. அதை வந்து எடுத்துட்டு போய் ரேலி போறாரு. ம். எந்த ஜனநாயக அமைப்புகளும் கூட துணைக்கு வர மறுக்கும் போது இவ்வளவு பெரிய மாச திரட்டி நான் இருக்கேன், நான் பேசுறேன்னு பேசியிருந்தா அன்னைக்கு மிகப்பெரிய செய்தி. அது ம். அந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய சக்சஸா மாறி இருக்கும். அது ம். அகில இந்திய அளவுல கவனிக்கப்பட்டிருப்பார் விஜய். வாக்கு திருட்ட மட்டும் அன்னைக்கு மாநாட்டுல முதன்மைப்படுத்தி இருந்தாருன்னு வைங்க, அதை கருப்பொருளா வச்சிருந்தாருன்னு வைங்க, ம். அந்த மாநாட்டுடைய தன்மையே வேற. ஆனா இல்லையே, சத்தும் இல்லாம சாரும் இல்லாம. பொதுவா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, பொதுவான விமர்சனங்களை தாண்டி அரசியலுக்கு வெளியில லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இருக்காங்க. திரைமோகம் கூட சொல்ல தேவையில்லை, முழுமையா அந்த திரை சார்ந்த அந்த ஈடுபாடு அப்படின்றது இருக்குது. பொதுவா வந்து ஒரு கேளிக்கை, பொழுதுபோக்கு, ஜாலி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அரசியல் பக்கம் திருப்புறது அப்படின்ற வேலையை விஜய் செஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது ரசிகர்களா இருந்தவங்கள அரசியல் பக்கம் கொண்டு வந்திருக்காரு. எல்லா ரசிகர்களும் ஏற்கனவே அரசியல் மயப்பட்டு தான் இருப்பாங்க. அரசியலுக்கு அப்பால் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டம் ஓட்டு போடாமலா இருந்திருக்கும் இவ்வளவு நாளா? யாருக்கா ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துல போய் நின்றுருப்பாங்க. அல்லது அவங்க குடும்பத்துல யாராவது அரசியல்ல பங்கேற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியலுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லாம எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போதும் ஒரு கூட்டத்தை அவர் அரசியல் படுத்தல. நான் அதுதான் சொல்றேன். இப்பவும் அவங்க அவருடைய திரைப்பிரபலத்தின் மூலம் சேர்ந்திருக்கிற கூட்டம். அவர் இல்லாமலேயே அவர் படம் வருது தியேட்டர்ல. அவர் அங்க போறாரா? அவர் படம் தானே போடப்படுது. ஆமா ஆமா. அந்த தியேட்டருக்குள்ள எவ்வளவு இளைஞர்கள் குழுமுறாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நிக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய தியேட்டர்கள்ல உள்ள கூட்டத்தை கணக்கு போடுங்க. அவங்க பூரா ஒரு திடலுக்கு வாங்கன்னு சொன்னா அதுவும் அங்க திரையில தான் வர பார்க்க முடியும். இங்க வந்து நேராவே பார்க்கலான்னு சொன்னா அப்ப அந்த கூட்டம் அப்படியே வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்த கூட்டத்தை நீங்க அரசியல் அதுக்கு ஒரு காலம் எடுக்கும்ல. ஒரு அரசியல் இப்ப விசிகா போன்ற, திருமா போன்ற தலைவர்கள் இருக்கவங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவ்வளவு பேரு கருத்தோட இருக்கிற இடத்துல வந்து விசிகால உள்ள நபர்களே அரசியல் படுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இன்னமுமே கூட நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குல்ல. இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் காலம் எடுக்கலாம். காலம் வந்து தொண்டர்களுக்கு தான் எடுக்கணும். இங்க தலைவருக்கே காலம் எடுக்குது. அதுதான் பிரச்சனை. நீங்க அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சாச்சு, அரசியல் தலைவர்னு உங்களை நீங்க பிரகடனம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அரசியல் பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு 2 எதிரி இருக்காங்களா? அதுவே எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அரசியல் எதுக்கு பண்றோம்? கொள்கை காப்பாற்ற தான் அரசியல் பண்றோம். ஆமா. திமுக போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறன்னு சொல்லுவாங்க. இல்ல, அவங்க கொள்கைன்னு ஒண்ணு கட்சிக்கு வச்சிருக்காங்க. அந்த கொள்கையை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்க பயணம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக இருக்கவங்களே எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லா கட்சிக்கும் அப்படிதான். இப்ப நாங்க பாமக, பாஜக இருக்கிற அணியில இடம்பெற மாட்டோம்னு சொல்றோம். எங்களுக்கு என்ன அரசியல் எதிரின்னு சொல்லியா நாங்க சுருக்கிறோம்? கொள்கை ரீதியா அந்த முடிவு எடுக்கிறோம். சாதியவாத, மதவாத சக்திகளோடு உறவில்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதனால அவங்க இருக்கிற அணியில இடம்பெற மாட்டோம். அப்ப அது கொள்கை சார்ந்த முடிவு. அது வெறுமனே அரசியல் சார்ந்த முடிவு இல்லை. அரசியல் அரங்கத்தில் கொள்கை சார்ந்த முடிவை எடுக்கிறோம். அப்போ கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னா என்ன? இப்ப நாளைக்கு திமுக ஆட்சியை விட்டு போயிட்டா அப்ப அரசியல் எதிரி மாறிடுமா? இப்ப ஆட்சியில யார் இருக்காங்களோ அது வந்து ஆட்சியில இருக்கிறவர் எதிர்க்கணுங்கிறது அல்ல. அவங்க என்ன கொள்கையை ஆட்சி அதிகாரத்துல வச்சு செய்யறாங்க, அதுக்காக தானே எதிர்க்கிறோம். அப்படி பார்த்தா திமுக கொள்கை இவர் ஏத்துக்கிறாரு. ஆமா. அப்ப திமுக கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொள்கையை தானே அவங்க ஆட்சியில உட்காந்து பண்றாங்க. அப்ப அந்த ஆட்சியும் ஓகே தானே. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு எதுக்குறீங்க? இல்ல, அண்ணாவோட கொள்கைகளை சரியா நிறைவேற்றலைன்னா நீங்க எப்படி அதை விட பெட்டரா நிறைவேற்றுவீங்கன்னு நீங்க சொல்லணும். அது ஒண்ணும் இல்லையே உங்கள்கிட்ட. அதுக்கான வெளிப்பாடே இல்லையே. இப்ப விஜயோட நடவடிக்கையும் திமுக நடவடிக்கையும் பார்த்தா திமுக பெட்டரா இருக்குன்னு தானே எல்லாரும் முடிவுக்கு வருவாங்க. மாநில சுயாட்சிய, மொழி உரிமையில, சமூக நீதியில எல்லாத்துலயும் வந்து திமுக விட பெட்டர் விஜய் தான் சொல்றதுக்கு ஒரு 4 சொல்லுங்க. அப்படி என்ன விஜய்கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கு? அப்போ வந்து திரும்பவும் மக்கள் வந்து
திமுக பக்கமே தான் போவாங்க. ம். விஜயாலேயே திமுக வலு கூடும் திமுகக்கு. சி ஓட்டர்ஸ் கூட அதுதான் அந்த கருத்து அதுதான் கணிப்பு கூட நடக்கும். விஜயோட வருகை திமுகவுக்கு தான் ஆதரவா இருக்கும். ஏன்னா அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த ஓட்டர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்க அதை விட பூரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அந்த ஓட்டு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதை விட உங்க மேல நம்பிக்கை இழந்து அவங்களுக்கே திரும்ப போய் சேர்ந்துருவாங்க. இதுக்கு அவங்களே பெட்டர், அவங்க தான் சரியா இருக்கும் போல இருக்கு, சும்மா தேவையில்லாம நம்ம போய் ஓட்ட வீணாக வேணாம், அவங்களுக்கே போட்டுருவோம்னு கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கிறவங்களும் அந்த பக்கம் போயிடுவாங்க. இப்போ மதவாதம் குறித்து அவர் வந்து 3ஆம் முறையாக நீங்கள் ஆட்சிக்கு வந்தது எதுக்கு, திட்டங்களை செய்கிறத விட நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அதை எதிர்த்து தானே ஆகணும். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்து பிஜேபியில் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பிஜேபியில் எதுவுமே பிடிக்காதுங்கிறதுனால தானே கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. அதனால் பிஜேபி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டினுடைய களம். அதை வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளும் சரி, புதிதாக வரக்கூடிய கட்சிகளும் சரி, அதை கையில் எடுத்து தான் ஆகணும். அதில் இருந்து அகன்று போனாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அகன்று போயிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதிமுக அவ்வளோ பெரிய கட்சிக்கு என்ன நிலைமை, எவ்வளோ பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம், அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம். அப்போ அந்த கட்சிக்கு அதிக முறை ஆளக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. ரெட்டையிலே அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க சின்னம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள். அப்படிப்பட்டவங்க உருவாக்கி வளர்த்தெடுத்து கட்டுக்கோப்பாக ஒப்படைத்துட்டு போனாங்க. சும்மாலாம் போகல. எடப்பாடி வந்து ஆட்சியை பிடிச்சிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகல, எடப்பாடிட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் 0 ஆக்கிட்டு கொடுத்துட்டு போகல, 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ 37 எம்பி ஆட்சி, கட்டுக்கோப்பான ஒரு தலைமையின் கீழான கட்சி, இவ்வளத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. சசிகலா அம்மா வந்து நம்ம எடப்பாடிட்ட கொடுத்துட்டு போகும்போது கட்சி அப்படியே ஒருங்கிணைந்து தானே இருந்துச்சு. ஆமா, ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் போனாங்க? கட்சியா போச்சு. 11 எம்எல்ஏக்கள் தானே போனாங்க. 130 எம்எல்ஏக்கள்ல 11 எம்எல்ஏக்கள் தான் ஓபிஎஸ் பின்னாடி போனாங்க. அப்ப கட்சியே இவர் பின்னாடி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கட்சி முழு வடிவமாக கொடுக்கப்பட்டிருக்குது, ஆட்சியோட கொடுக்கப்பட்டிருக்குது, 37 எம்பிக்களோட கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கட்சிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? 40 விழுக்காட்டுக்கு மேல வாக்குகளோடு கொடுக்கப்பட்டது எப்படி 18 விழுக்காட்டுக்கு வாக்கு சுருங்குச்சு? அப்போ கொள்கையில் சமரசம் செய்ததனால் ஏற்பட்ட வினை அது. அதனால கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பை கொடுப்பார். செல்லூர் ராஜு, நீங்க அதிமுக பத்தி சொன்னீங்க, திருமா அவர்களோட கருத்துக்கு வந்து செல்லூர் ராஜு பதில் சொல்லியிருக்காரு. திருமாதான் எங்கேயோ வந்து போயிட்டாரு, தன்னோட நிலையெல்லாம் மறந்து எங்கேயோ போய் வந்து சிக்கிட்டாரு, அதனாலதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறது? எங்க கட்சியில வந்து யாரும் திமுகவோட சேர்றதுக்கு நாங்க என்ன பாவமா செஞ்சிருக்கோம்னு கேட்கல. யார் கேட்டா? அதிமுக தான் கேட்டாங்க. அப்போ எங்க கட்சியில வந்து இப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு முரண்பாடான கருத்து சொல்லி அதுக்கு மாற்றான முடிவை எங்க தலைவர் எடுத்தாதான் பாதை மாறிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனா எங்க கட்சிக்குள்ள தலைமையிலிருந்து தொண்டர் வரைக்கும் ஒரே கருத்துல இருக்கும். பாமகவோடையும் பிஜேபியோடையும் தான் சேரக்கூடாது, அதுல தலைவர் தெளிவா இருக்காரு, தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. சமூக நீதி கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, மாநில உரிமையில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, மொழி உரிமையில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஆதிக்க எதிர்ப்புல உறுதியா நிக்கணும். உறுதியா நிக்கிறார் எங்க தலைவர். கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு, முக்கல் முனகல் கூட கிடையாது. ஏன்னா அதுக்கான தேவை இல்ல. ஆனா அதிமுக எவ்வளவு பேர் பிஜேபியை வந்து எதிர்த்து பேசுனீங்க? உளப்பூர்வமா செல்லூர் ராஜு சொல்லட்டும், ஆமா நாங்க விரும்பித்தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லட்டும். ஆனா செல்லூர் ராஜு வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து உயிரெல்லாம் கொடுக்க அந்த மாதிரி கூட தேவையில்லை, அந்த பாஜக இளைஞர்களை வந்து லேசா அப்படி தட்டி எழுப்பினாலே இபிஎஸ் தான் முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் இபிஎஸ் தான் முதல்வர்னு சொல்றதையே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு நீ என்ன சொல்றது? பாஜக இளைஞர்களை வந்து அண்ணாமலை சொன்னாலே அவரை வந்து கொண்டு வந்து அமர வச்சிருவாங்க. அண்ணாமலை எடப்பாடியை பத்தி என்ன பேசினாருன்னு பார்க்க மாட்டாங்களா? எவ்வளவு அருவருப்பான மோசமான வார்த்தைகளால இதே அண்ணாமலை விமர்சித்தார், எவ்வளவு இழிவா பேசினாரு. அது வேற அண்ணாமலையா? என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரா மக்கள் மறந்து போறதுக்கு? இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரா? இப்ப 10 மாசத்துக்கு முன்னாடி பேசினார்ல. அப்போ அவங்க ஏற்கல. பிஜேபியுடைய தன்மையை பொறுத்த அளவில் அவங்க வந்து ஒரு மாநில தலைமைன்னு தனியாக முடிவெடுக்க முடியாது. ஒரு தேசிய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்படுறவங்க தான் அந்த கட்சியில் இருக்க முடியும். அண்ணாமலை வந்து வேற வழி கிடையாது. அண்ணாமலைக்கு மாற்று கருத்து தான். எடப்பாடி அவர் ஏற்க மாட்டார், அதிமுகவோட கூட்டணி அவர் விரும்பல. விரும்பாவிட்டாலும்
வந்து அவர் ஏற்காவிட்டாலும் பாஜக ஒரு முடிவு எடுத்து விட்ட பிறகு அவருக்கு வேற வழி இல்லை. அதனால வேற வழி இல்லாம அவர் பேசுறாரு. எடப்பாடியின் மீது நல்ல எண்ணத்துல அவர் பேசல. அது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும், பிஜேபி தொண்டர்களுக்கும் தெரியும். எப்படி ஜெல் ஆகும்? அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னணி என்னன்னு பிஜேபி தொண்டர்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை உளப்பூர்வமா தான் இதை சொல்றாருன்னா பிஜேபி தொண்டர்கள் நினைப்பாங்க வேற வழி இல்லாம சொல்றாரு. ஆனா இவர் எப்போ தனியா நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் பாக்குறாரு அப்படிங்கிறது தானே அண்ணாமலை அந்த தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிற செய்தி. அப்போ இன்னைக்கு வேற வழி இல்லை, ஒரு பேச்சப் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து கிரவுண்ட்ல ஜெல் ஆகாது. நாங்க வழி இல்லாம பேச்சப் ஆகல. டிஎம்கேயோட திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வேற வழி இல்லாம ஜெல் ஆகல. இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு, அது பண்ணக்கூடிய ஜனநாயக விரோத செயல்களை கண்டிக்கணும்னு ஒரு புள்ளியில ஒருங்கிணைந்து இருக்கிறோம். ரெண்டுமே வேற வேற. இப்ப தொடர்ச்சியா வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்படுதுன்னா, திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகள் வந்து கடுமையா எதிர்க்கிறது இல்லை அப்படின்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஆரம்பிச்சு ஆணவ கொலைக்கு அந்த தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இந்த விமர்சனங்கள் வருது. ஆனா போய் முதல்வரை பார்த்து கோரிக்கை வச்ச விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா அது வந்து நிறைவேற்றுறதுக்கு போராடணும், கோரிக்கை வைக்கிறது மட்டும் போதுமா அப்படின்ற கேள்விகள் வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆணவ கொலைங்கிறது திமுக பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? சமூக பிரச்சனை. தூய்மை பணியாளர் பிரச்சனை சமூக பிரச்சனையா, திமுக பிரச்சனையா? அது ஆட்சியில இருக்கவங்க சரி பண்ண வேண்டிய விஷயம். சமூக பிரச்சனை தானே. சமூகத்துல ஒரு தரப்பு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்த தரப்பு அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு சமூக பிரச்சனை இல்ல. அவங்களுக்கான உரிமைகள் காக்கப்படணுங்கிறது சமூக பிரச்சனை தான். அது அவங்க குப்பை அள்ளலைன்னா திமுக ஆபீஸ் மட்டுமா நாரும்? இல்ல, அது பொதுவா தெரு தானே நாரும். அப்ப தெருங்கிறது, ஊருங்கிறது, நம்ம வாழும் பகுதிங்கிறது அது சமூகம் சார்ந்தது இல்ல, மக்கள் சார்ந்தது. வேங்கை வயலுங்கிறதும் ஒரு குடிநீர் தொட்டியில கழிவுகள் கலக்கப்பட்டதுங்கிறதும் அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான பிரச்சனை கிடையாதுல்ல. அப்ப அது எல்லாமே சமூக பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு வேங்கை வயலுக்கு எடப்பாடி போனாரா, அண்ணாமலை போனாரா, அன்புமணி போனாரா, எந்த தலைவர்களாவது போனாங்களா? போனது யார்? போராடினது யார்? எங்க தலைவரும் இடதுசாரி தலைவர்களும். தூய்மை பணியாளர் 11 நாள் போராட்டம் நடத்தினாங்களே, எடப்பாடி வந்தாரா? இல்ல. அன்புமணி வந்தாரா? அண்ணாமலை வந்தாரா? நான் கேட்குற பட்டியல் போட்டு சொல்கிறேன். யாராவது வந்தாங்களா? யார் போனா? எங்கள் தலைவரும் இடதுசாரி தலைவர்களும் தான் போனாங்க வழக்கம் போல. அப்போ போறது யாருன்னு பார்த்தா நாங்க தான். நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள், ஆணவ கொலை, கவின் வீட்டுக்கு போனது யாரு? அந்த பிரச்சனையை எடுத்து போராட்டம் நடத்தினது யாரு? நாங்க தான். அப்போ போராட்டம் நடத்துறதும், அந்த பிரச்சனையை வந்து அடைகாக்கிறதும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னு நினைக்கிறதும் அது நாங்களா தான் இருக்கோம். எதிர்கட்சிகள் எங்க போனாங்கன்னு கேளுங்க. ஒரு பிரச்சனை வந்து மற்றவங்க போராடாம தீர்வுக்கு வந்துருமா? நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே களத்துல நாங்க தான் நிக்கிறோம். இப்பவும் அதுக்கு நாங்க தான் குரல் எழுப்புறோம், நாங்க தான் போராடுறோமே தவிர எதிர்கட்சிகள் யாரும் வரல. அவங்க வராதனுடைய பின்னணி என்ன? ஏன் இதெல்லாம் அவங்க பிரச்சனையாவே பார்க்கல? எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகத்தின் கீழே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை யார் கையில் எடுப்பா? ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கவங்க கையில் எடுப்பாங்க. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எதிர்கட்சிகள் போராட்டம் அப்படி வரல. யாரும் போராட்டம் பண்ணல, யாரும் அங்க வரல. இல்ல ஆதரவு தெரிவிக்க அந்த மாதிரி பொது அறிக்கையை தான் விட்டாங்க. ஆனா வந்து அங்க நின்று அது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமா யாரும் வரல. நாங்க தான் போனோங்கிறேன். கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போறோம். கூட்டணியில் இல்லை, எதிர்நிலையில் இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது, சமூக பிரச்சனையை தீர்க்கிறதுனா அது ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டுமே நினைச்சு நடந்துடாது, அல்லது 2 கட்சி சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சிட்ட கோரிக்கை வைக்கிறதால மட்டுமே நடந்துடாது. அப்படி எந்த பிரச்சனையுமே நடந்தது கிடையாது. ஒட்டுமொத்த குரல் ஒண்ணுக்கு வரும்போதுதான் அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படணுங்கிற கவனத்துக்கு வரும். ஆமா. உடனே ஆளுங்கட்சி வந்து எல்லாரும் பேசுறாங்க, இதை நம்ம சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு முனைப்பு காட்டுவாங்க. எல்லாரும் பேசியே தீராத பிரச்சனை இருக்குங்க. நீட்டு விலக்கு யாராவது வேணாங்கிறமா? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரல்ல கேட்கறோம்ல, தீர்வு கிடைச்சிருச்சா? எல்லாரும் கேட்டுமே கிடைக்கலன்னா யாருமே கேட்காம 2 பேர் மட்டும் கேட்கறதுக்கு எப்படி உடனே தீர்வு வரும்? அப்போ ஒரு பொது குரல் வரணும்ல. அங்கேயே பெரிய தொய்வு இருக்குல்ல. ஏன் அவங்க பேச மறுக்கிறாங்கிறது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அப்போ நாங்க தான் எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து உச்சநீதிமன்றத்துல மனு இது பண்ணியிருக்காங்கல்ல தனி சட்டத்துக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்காக யார் குரல் கொடுத்தாலும் நாங்க வரவேற்கிறோம். குரல் கொடுக்கணும்னு தான் சொல்றோம். மக்கள் மன்றத்திலே வந்து நில்லுங்க, நீதிமன்றத்திலே போய் நின்னுங்கிறத நம்ம சொல்றோம், வரவேற்கிறோம். ஆனா கவின் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு?
நீங்க இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, நாங்க புதுசா வந்திருக்கோங்கிறீங்க. அப்போ எங்களை விட நீங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கணும். ஆனா அந்த தலைவர் எந்த தலைவர்? அந்த பெற்றோர் வந்து யாரை எதிர்பார்த்தாங்க? விசிக தலைவர் தான் எதிர்பார்த்தாங்க. விஜய் வருவார், நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்களா? ஏன் அந்த நம்பிக்கையை நீங்க உங்கள்ட்ட ஏற்படுத்தல? ம். அப்ப என்ன பிரச்சனை? அப்போ மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை பாதிக்கப்பட்டவன் உங்களை நினைக்கவே இல்ல, உங்களை எதிர்பார்க்கல, நீங்க வரமாட்டீங்கன்னு அவனுக்கு இல்ல, ஆனா தெரிஞ்சு. நம்ம இப்ப தூத்துக்குடி போராட்டம், மற்ற வேங்கவேல் ஆரம்பிச்சு பரந்தூர், அப்படி நிறைய மக்கள் சார்ந்த போராட்டத்துல இருக்கவங்க அவரை சந்திக்கிறாங்க, அவரும் சந்திக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் நடக்குதாங்க. அதுதான் புதுசு. அதாவது எல்லா தலைவர்களையும் போராட்டத்தில் ஈடுபடுறவங்க சந்திப்பாங்க. ம். ஒரு ஆமா, சின்ன எல்லாரோட கட்சி ஆதரவு நடத்தக்கூடிய வேணும். தலைவர்களையும் கட்சிகளை விட்டுருங்க, அமைப்புகள் தலைவர்களை கூட போய் போராட்ட குழு சந்திக்கும், ம். போய் கோரிக்கையை கொடுக்கும். 10 பேர் பேசினாதான் அதுக்கு தீர்வு வருங்கிறது தான் போராடுகிறவருடைய எதிர்பார்ப்பு. ஆமா. அதனால எல்லாரும் போய் பார்ப்பாங்க, எல்லார்ட்டையும் வந்து மனு கொடுப்பாங்க, எல்லாரும் இதை பத்தி பேசுங்கம்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பாங்க போராட்ட குழுவினர். ம். சட்டமன்றத்தில் இதை பேசுங்கன்ட்டு. இது வந்து போராடுகிறவருடைய தன்மை. ஆனா போராட்டத்தை ஆதரிப்பதும் அதற்கு அந்த குரலா நம்ம மாறுறதும் இருக்குல்ல, ம். அது வந்து ஒரு முக்கியமானது. அது வந்து விஜய்கிட்ட மிஸ் ஆகுது. ம். நீங்க யாருமே வந்து 11 நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள வீட்டுக்கு வர வச்சு எந்த தலைவரும் பார்க்க மாட்டாங்க. ம். அரசியல்லே புதுசா இருக்கு இதெல்லாம். ம். அப்ப மாநாட்டையும் வீட்டிலேயே போட்டுடலாமே. ம். அப்ப மாநாடுக்கு நீங்க கிளம்பி போறீங்கல்ல, அதுக்கு என்ன? அதனுடைய பொருள் என்ன? அப்ப அதுதானே அங்கேயும். அப்ப போராட்டம் நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம போனோம். போராட்டம் நடத்த பொதுவா போற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு கூட்டம் வந்துரும் அப்படின்ற மாதிரி. மாநாட்டுல பெருங்கூட்டம் வந்துருச்சு. ம். இப்ப மாநாட்டுக்கே அவர் போயிருக்க கூடாது. ம். அதெல்லாம் விஷயம் கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான அரசியல் செய்ய வேண்டும்ங்கிற அந்த தன்மையே இல்ல. ம். முதலமைச்சர் ஆகணும், அந்த சினிமா கவர்ச்சி, அதன் மூலம் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ம். இதெல்லாம் தேவையில்லை, இவ்வளோலாம் எஃபர்ட் போட வேண்டியதில்லை, மக்கள்கிட்ட போக வேண்டியதில்லை அப்படின்னு மக்கள்கிட்ட போகாம நீங்க அரசியல்வாதி ஆக முடியாது. ம். அரசியல்வாதியே மக்களோட கிடக்கிறது தான், இல்ல அடுத்து சுற்றுப்பயணம்லாம் போறாரு. பிரச்சனைகளோட கிடக்கிறது. அதெல்லாம் கால் சீட்டு, அவ்வளவுதான். ம். ஒரு படத்துக்கு 6 மாசம் கால் சீட்டு, இப்போ கரெக்டா அந்த 6 மாசம் வந்துருச்சு. ம். கரெக்டா வர்றாரு பாருங்க. ம். ஒரு திரைப்படத்துக்கான நேரத்தை கொடுக்குறாரு அவர் ம். மக்களுக்கு. ஏற்கனவே அந்த கேரளால இருந்து ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, அவர் வந்து சரியா வந்தா பார்ப்பாரு, இல்லைன்னா அடுத்து திரும்ப நடிக்க போயிடுவாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு அவங்க சொல்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா இவங்க மறுக்கவும் இல்லை. ம். அந்த அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லாததெல்லாம் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கணும்ல, ம். மறுக்கவே இல்லை. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் தான் ஷேர் பண்ணியிருக்காரு, அதை அந்த அம்மா வெளியே சொல்லிருச்சு. அப்போ அவர் உள்ள கிடக்க என்னங்கிறது தெரியுது பாருங்க. ம். அது அந்த அம்மா சொல்லாட்டாலுமே அவருடைய செயல்பாட்டில் நமக்கு தெரியுது பாருங்க. ம். அப்போ இப்படி ஒரு பேக்கேஜா, பொது வாழ்வுங்கிறது என்ன பேக்கேஜா? 6 இல்ல, மாசம் எனக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப புதிதா கட்சி ஆரம்பிக்கிறவங்க அப்படின்றவங்க ஒரு விமர்சனங்கள் அப்படின்றது வரும். இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அவங்க மேல பெரிய விமர்சனம் கிடையாது. ஒரு கட்டத்துல பெரியாரை விமர்சிக்கிறது, கொள்கை ரீதியான விமர்சனங்கள். ஒரு காலம் எடுத்தது, அதே மாதிரிதான் எல்லாருக்குமே எடுத்தது. ஆனா விஜய்க்கு ஆரம்பத்திலே அதிகமான விமர்சனங்களை எதிர்கொள்றாரோ விஜய். இல்ல, நீங்க ஆட்சியை பிடிப்போன்னு சொல்றீங்க, ம். ஆனா ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த ஒரு அர்ப்பணிப்பும் உங்கள்கிட்ட இல்லை. அப்போ விமர்சனம் வரத்தானே செய்யும். ஆட்சி மட்டும் வேணும், ஆனா நீங்க எதுக்கும் வரமாட்டீங்க அப்படின்னா அது மக்களை வந்து மலினப்படுத்துறதுல, மக்களை கொச்சப்படுத்துறதுல. ம். ஒரு திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி 6 மாசம் கால் ஷீட் கொடுப்பேன், தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து நான் பேசுவேன் அப்படிங்கிறதே ஒரு மக்கள் விரோத செயல்ல. ம். அப்போ மக்கள் பிரச்சனையை நீங்க என்னவா பாக்குறீங்க? ம். மக்கள் பாதிக்கப்படும் போது அதை அட்ரஸ் பண்றது தானே சரியா இருக்கும். ம். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷனுக்காக அதை அட்ரஸ் பண்ணுவேன்னு சொன்னா அதுதான் மக்கள் விரோத செயல். ம். அப்போ மக்கள் பாதிக்கப்படுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அது தேவை, எலெக்ஷன் நேரத்தில் பேசுவீங்க அப்படின்னு ஆயிடுதுல. அவரே அப்பட்டமா தன்னை வெளிக்காட்டிக்கிறார் பாருங்க. ம். இவ்வளவு சுயநலமா எந்த தலைவர்களும் யாரும் வெளிப்பட்டது கிடையாது. அரசியலே வந்து ஒரு பிரச்சனையை எப்படி நாம அட்ரஸ் பண்ணி மக்கள்கிட்ட நாம நம்பிக்கையை பெறலாங்கிறது தான் அரசியல். அவங்கள விட நம்ம எப்படி இந்த பிரச்சனையின் மூலம் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறலாம் அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கிறது தான் அரசியல். ஆனா பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல போட்டி வரும், ம். நீயா நானான்னு, அதுதான் அரசியல். ம். ஆனா எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க என்னடா நான் ஒரு அடிச்சு திரைத்துறையை விட்டு அந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டு தான் மக்களுக்காக வந்திருக்காருன்னு அவங்க தரப்புல வந்து சொல்றாங்கல்ல. இதுவே அவங்க அடிக்கடி சொல்றது 200 கோடி சம்பளம். இது அதை விட ரொம்ப மோசமா மக்களை இழிவுபடுத்துற ஒரு பேச்சு. ம். யார் கூப்பிட்டா அவங்கள? ம். சுகபோகங்களை விட்டுட்டு ஏன் நீங்க வர்றீங்க? ம். யாரா கூப்பிட்டாங்களா? உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களா மக்கள்? ம்.
இல்ல அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிறத செயலாற்றுவதை வந்து இப்படியெல்லாம் கணக்கு போட்டு இப்படியெல்லாம் வந்து சொல்லியா மக்களுக்கு சேவையாற்றுறது அது இயல்பா வரணுங்க. மக்கள் பணிங்கிறது பொது வாழ்வுங்கிறது இயல்பா வரணும். ம். மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இயல்பா வந்து குரல் கொடுக்கணும் நம்ம. நீங்க உங்களை நாடி உங்க அழைப்பை ஏற்று வந்தவங்க விபத்துல சிக்கி மரணிக்கிறாங்க, மாநாட்டுக்கு வந்த இடத்துல மரணிக்கிறாங்க. எந்த கட்சி மாநாடு போட்டாலும் முதல்ல ஒரு இரங்கல் தீர்மானம் போட்டு ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தி தான் ஆரம்பிப்பாங்க. ம். இப்படி மாநாட்டுக்கு வந்தவர் தவறிட்டாரு. அங்கேயே வசூல் பண்ணுவாங்க. இப்ப எங்க தலைவர்லாம் அங்கேயே வந்திருக்கவங்கள்ட்ட அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், உங்களுடைய பங்கை செலுத்துங்க வர அங்கேயே கையில இருக்கிறதெல்லாம் போட்டு மேடையில அறிவிப்பாங்க. 4 லட்சம் வசூலாச்சு இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. மக்களை பற்றி சிந்திப்பது இதுதான். ம். உடனே போய் வந்தவங்க விபத்துல சிக்கிட்டா மருத்துவமனையில போய் தலைவர் பார்ப்பார். யாராவது இறந்துட்டா மறுநாள் அடக்கத்துக்கு போய் தலைவர் நிற்பார். ம். மக்களோடு பயணிப்பதுங்கிறது இதுதான். நீங்க வந்தவன் செத்தா எனக்கு என்ன, போனா எனக்கு என்ன, ஒரு இரங்கல் தீர்மானம் கிடையாது, ஒரு அஞ்சலி கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறது கிடையாது, அந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு போறது கிடையாது, அந்த இளவு வீட்டுக்கு போறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுறதுங்க. குறைந்தபட்சம் வந்து எம்ஜிஆர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாது நின்னாரு. பார்க்குறவங்கள தழுவிக்கிட்டாரு. உங்க ஆட்கள் வந்து பவுன்சரை வச்சு தள்ளி விடுறாங்க. ம். நீங்க எம்ஜிஆருங்கிறீங்க. நான் கேட்க வந்தேன். எம்ஜிஆர் வந்து விஜயகாந்த்ல இருந்து ஒரு தன்னை நோக்கி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்க வந்தவன, தன்னை தழுவிக்கொள்ள வந்தவனை பிடிச்சு பவுன்சர் வச்சு தள்ளி விடல. ம். எம்ஜிஆர் வாடா தம்பின்னு தழுவிக்கிட்டாரு. ம். அவருக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு, ம். எவ்வளவு வெறிகொண்டு அவரை பார்க்கணும்னு வந்திருப்பாங்க. தழுவிக்கிட்டாரு. அப்போ நீங்க பாதுகாப்புன்னா கூட இந்த மாதிரி யாரும் கையாள மாட்டாங்க. அப்போ நீங்க தொண்டர்களை எப்படி பார்க்குறீங்க, அவங்களுடைய துயரங்களை எப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து இது வந்து வெறுமனே சினிமாக்காரரா இருக்காரு. ஒரு தலைவன்னா அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும், அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கணும். விஜயகாந்த்ல எல்லா இருந்து தலைவர்களும் அப்படிதான். விஜயகாந்த் அப்படித்தானே பார்ப்பாரு. விஜயகாந்த் வந்து எப்படி கனெக்ட் ஆவார் பாருங்க ம். அவருடைய தொண்டர்களோட. போய் உட்கார்ந்து சாப்பிடுவாரு, போய் உட்கார்ந்து அவருடைய அன்பை அவ்வளோ இதா வெளிப்படுத்துவாரு. அதுல தானே அவர் உயர்ந்த இடத்துக்கு போனாரு. ம். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து பொங்கி வரக்கூடிய அந்த அன்பும் கரிசனமும் இருக்கு. அதுதான் விஜயகாந்துடைய அந்த அந்த ரியல் தன்மைங்கிறது. ம். யாரா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கரைஞ்சு போயிடுவாங்க. இப்ப நாங்கெல்லாம் அவர் கட்சி கிடையாது. ஆனா விஜயகாந்த்லாம் எங்களுக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம் மனசுல. ஏன்னா அவர் அப்படி அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு நம்மள்ட்ட எல்லாம். ம். யாரை பார்த்தாலும் அவ்வளோ அன்பை அவர் உள்ளன்போட பேசுவார். போலித்தனமே இருக்காது. அதுதான் அவரை வந்து பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இன்னும் அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கு. ம். கட்சிகளை கடந்து மக்கள் மனங்கள்ல விஜயகாந்த் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா போலித்தனமா அவர்கிட்ட இருந்து எதுவுமே கிடையாது. மனசுல பட்டதை வெளிப்படுத்திடுவார். ம். அந்த 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 வெள்ளை உள்ளமம் இல்லையா, அது அவர்கிட்ட இருக்கு. ம். சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா பெரியார் அவரோட கொள்கையில வந்து ஒரு விஷயத்திலேயாவது அவர் வந்து வென்றிருக்காரா அப்படின்ற கேள்வி வந்து கேட்கிறாரு. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை ஆரம்பிச்சு இப்ப கடவுள் மறுப்பு அப்படின்னு எந்த விஷயத்திலுமே அவர் வந்து வெற்றி பெறல. ஒரே ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றது என்னன்னா தமிழ் மொழியை அழிக்கிறதுல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில்? ஒரு தலைவர் முன்னெடுத்த போராட்டம், ஒரு தலைவர் முன்மொழிந்த பேச்சுக்கள், ஒரு தலைவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த தலைவருக்கு சொல்வீங்க? மேதகு பிரபாகரனுக்கு சொல்லலாமா? அவர் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டதா? அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நிலை பெற்று நின்று விட்டதா? யாருக்கு சொல்ல முடியும்? முதல்ல தலைவர்களை அப்படித்தான் அளவிடுறதா? அவர் பேசிய விஷயங்கள் சமூகத்துக்கு பயனுள்ளதா இல்லையா? அவர் பேசிய காலகட்டத்தில் அந்த பேச்சு தேவையானதா இல்லையா? அது தேவைப்பட்டதா இல்லையா? அது சமூகத்தை உசுப்பி எழுப்பியதா இல்லையா? அதன் மூலம் ஒரு பெருங்கூட்டம் தங்களுடைய பிரச்சனைகள் பொதுமன்றத்தில் வைத்து விவாதிக்கப்படுவதாக கருதினார்களா இல்லையா? அப்படித்தானே ஒரு தலைவரை மதிப்பீடு செய்யணும். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படித்தானே மதிப்பீடு செய்யறோம். மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்படித்தானே மதிப்பீடு செய்யறோம். எல்லா தலைவர்களையும் அப்படித்தானே மதிப்பீடு செய்யறோம். செக்கிழுத்த செம்மல் வ.உ.சின்னு சொல்றோம். அவரை எப்படி மதிப்பீடு செய்யறோம்? அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார், அதற்காக சிறை சென்றார், ஒடுக்குமுறையை எதிர்கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தானே நம்ம வந்து அதை பேசுறோம். அப்படி எல்லா தலைவர்களும் அப்படித்தானே. அப்போ சிறை சென்றிருக்கிறார் பெரியார். எதுக்கு சிறை சென்றார்? திருடிட்டு போனாரா சிறைக்கு? எதுக்கு போனார்?
வேற ஏதாவது குற்றச்செயலில் சிறைக்கு போனாரா? ம். மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து தானே சிறை சென்றார். அந்த போராட்டம் அண்ணா ஹசாரே மாதிரி போலி போராட்டமா? ம். சமூகத்துல புரையோடி போயிருக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து சிறை சென்றார். ம். அவர் முன்னெடுத்த போராட்டங்கள்லாம் என்ன? சாதி ஒழிப்பு, ம். சமூக விடுதலை, பெண் உரிமை, இதற்கான போராட்டங்கள் தானே முன்னெடுத்தாரு. ம். அது இந்த சமூகத்துக்கு ஒவ்வாததா? இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு, முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதே, ம். அதுல அவருக்கு பங்கு இல்லையா? ம். ஒண்ணு நீங்க பங்கு இருக்குன்னு சொல்லணும், அல்லது இல்லைன்னு சொல்லணும். ம். ஒரு தலைவரை மதிப்பீடு செய்யும் போது முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது, முதல்ல அது சரியா தவறான்னு சொல்லணும். ம். முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது சரியா தவறா? ம். தேவையா தேவையில்லையா? சரி, தேவை. அப்போ ஒரு விஷயம் சரியான விஷயம் நடந்திருக்கு. ம். சும்மா நடந்துருச்சா? வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்துதா? இல்ல. அப்போ ஒரு போராட்டத்தின் விளைவாக நடந்துச்சு. ம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யாரு? அதுல பெரியாருக்கு பங்குண்டா இல்லையா? ம். அப்போ பெரியாருக்கு பங்குண்டு. அப்போ ஒரு விஷயம் தேவை, ஒரு விஷயம் சரி, அது ஒரு போராட்டத்தின் விளைவா நடந்துச்சு. அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுல பெரியாருக்கு பெரிய பங்கு இருக்கு. ம். இப்ப பெரியாரை எப்படி கழிச்சு பார்ப்பீங்க? ம். இப்படி ஒவ்வொன்றுமே 95 வயசு வரைக்கும் அவர் இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் அவர் செய்த ஒவ்வொன்றுமே மொழி குறித்து அவர் ஒளிச்சு மறைச்சு எதுவும் சொன்னாரா? ம். அல்லது தமிழ் கேடானது, கன்னடம் உயர்ந்ததுன்னு சொன்னாரா? என் மொழி சிறந்ததுன்னு சொன்னாரா? இல்ல. மொழி குறித்து அவருடைய பார்வை அறிவியல் பார்வை. ம். அவர் அறிவியல் ரீதியா சிந்திச்சார். ம். மொழியை வச்சுக்கிட்டு புராணமும் இதிகாசமும் பாடிக்கிட்டு இருக்கீங்க, பக்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, இதை வச்சு என்ன பயன்னு கேட்டார். ம். அவன் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு கண்டுபிடிப்பு நிகழ்த்திக்கிட்டு இருக்கான், அறிவியல் விஷயங்கள் அவன் முன்னேறி போயிட்டு இருக்கான், நீ என்னடா இங்க உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னா. ம். அந்த விமர்சனம் நியாயமானது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். ம். அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை இன்னும் தழுவிக்கொண்டார்கள். ஆமா, இன்னும் சொல்லணும். யார் அவர்கிட்ட முரண்பட்டாங்க? ம். பெரியாரிஸ்ட்னு சொல்றோம் எல்லா அறிஞர்களையும், தமிழ் அறிஞர்களையும். ம். இப்படி மொழிக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தோட இருக்காரு, அவரை போய் எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்னு அன்னைக்கு சொல்லல யாரும். ம். அவரை பற்றி போற்றில பாடியிருக்காங்க. ம். அப்ப அந்த விமர்சனம் ஏன் வைக்கிறாரு, எதுக்கு வைக்கிறாரு, அதனுடைய பின்னணி என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது இல்ல, ம். உங்களுக்குமே புரிஞ்சிருந்தது இல்ல. கடைசி அவருடைய நினைவு நாள் வரைக்கும் போஸ்டர் ஒட்டினவர் தானே நீங்க. ம். இன்னைக்கு திடீர்னு நீங்க நிலைப்பாடை மாத்துறீங்க. அப்ப ம். பெரியார் மாத்திட்டார நிலைப்பாடை. அவர் அதே பெரியார் தான், ஆனா நீங்க அதே சீமான் இல்ல. ம். அதே திராவிடர் கழகம் தான், நீங்க அதே நாம் தமிழர் இல்ல. மாறினது நீங்க, அவர் கிடையாது. ம். இல்ல, இப்ப இந்த மொழி சார்ந்த இந்த விஷயங்கள்ல பெரியார் மீது மற்ற பொதுவான ஆட்களும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு நான் அதான் சொல்றேன், தமிழை சொன்னாங்க. காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு அவருடைய தாய்மொழியான கன்னடம் உயர்ந்த மொழின்னு சொன்னாரா? இல்ல, அது சொல்லணும். அப்புறம் அப்ப தமிழை காட்டுமிராண்டின்னு மொழின்னு சொல்றதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? ம். எதுவும் வளரல, அறிவியல் வளர்ச்சி வரல அப்படின்ற கேள்வி அவ்வளவுதானே. கேட்டிருக்கேன். ம். வேற அவரே என்ன சொல்றாரு? ம். அவரே என்ன சொல்றாரு? ம். இது எல்லாத்துக்கும் அவரே விடை சொல்லியிருக்கிறார். ஆமா. அவரே விடை சொல்லியிருக்காருங்கிறத விட அந்த விடை எடுத்து அண்ணன் சீமான் மிக சிறப்பா மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ம். பெரியார் ஏன் இதை இப்படி சொன்னார், பெரியார் ஏன் இப்படி இதை செஞ்சார், பெரியார் ஏன் இதை இப்படி அணுகினார் அப்படின்னு இவரு ரொம்ப பொழிப்புரை தெளிவுரை மிக சிறப்பா எழுதியிருக்காரு ஏற்கனவே. ம். நானே ஒரு கூட்டத்துல சொன்னேன், அதுதான் ம். பெரியார் பற்றிய கேள்வி, பெரியார் பற்றிய பதில். ம். சீமான் ஏற்கனவே பேசுனதையே எடுத்து போட்டாலே தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு. அப்ப ம். அவரே பேசுறார். அப்ப அவரு இன்னைக்கு அவருடைய கோட்பாடு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவர் பெரியாரை முன்னிறுத்தினால் அது அவருக்கு வேலைக்கு ஆகாது ம். அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் வேற ஒரு ரூட்ல போறாரு. ம். அதுக்கு பெரியாரை தொட்டாதான் அது அந்த அரசியலை முன்னெடுக்க முடியுங்கிறதுனால தொடுறாரு. அது அவருடைய அரசியல். ம். அதுக்காக பெரியார் பிழை செய்து விட்டார்னு சொல்ல முடியாது. ஓகே. பெரியார் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கிற, நம்முடைய போராட்டத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்திருக்கிற, ம். ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கான திசை வழியை காட்டியிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். ம். அவர் எல்லா கட்சி அமைப்பு எல்லா விஷயங்களையும் தாண்டி நிற்கக்கூடியவர், எல்லா மட்டத்திலையும் நிற்கிறவர். அவருக்கு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு தமிழ்நாட்டு வெளியில. அண்ணாமலை இந்த மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு கடந்த ஆண்டை விட. காமராஜர் காட்டிய அந்த பாதை திமுக அழிக்கிறாங்க, அந்த கல்வி வளர்ச்சி பாதை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? காமராஜர் காட்டிய பாதைன்னா என்ன? இல்ல, ஆரம்ப கல்வியில பள்ளிக்கூடங்கள் கட்டினது இந்த மாதிரி காமராஜர் விஷயம் காட்டிய பாதைங்கிறது ம். கல்விக்கான திட்டங்களை வலுப்படுத்தியது, ம்.
புதிய புதிய பள்ளிக்கூடங்களை திறந்தது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அதாவது ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தது, மேலும் பள்ளிக்கூடங்களை திறந்தது, மதிய உணவு திட்டத்தை ஒரு மிகப்பெரிய திட்டமாக மாற்றியது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு. இது காமராஜர் வழியா அல்லது உங்க காவி கூட்டத்தின் வழியா? நீங்க எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? காமராஜர் வழியை தான் பிஜேபி பின்பற்றுதுன்னா, பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல எல்லாம் மதிய உணவு திட்டமும் காலை உணவு திட்டமும் இருக்கணுமே, எங்க இருக்கு? காமராஜர் வழியைத்தான் நீங்க பின்பற்றீங்கன்னா, இந்த மோடி ஆட்சி காலத்திலையும் சரி அல்லது பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லையும் சரி புதிய புதிய கல்வி கூடங்கள் கட்டப்பட்டிருக்கணுமே. இங்கே தானே கட்டப்பட்டிருக்குது. பேராசிரியர் அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 8000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது. 1 இல்லை 2 இல்லை, ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்த அத்தனை அரசு பள்ளி கட்டிடங்களும் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 8000 வகுப்பறை கட்டிடங்கள் இந்த 3 வருஷத்துல. அப்போ கல்விக்கு புதிய புதிய ஸ்கீம் எந்த ஸ்டேட்ல வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க உயர்கல்வி படிப்பதற்கு, ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும். எவ்வளவு ஸ்கீமு! இந்த அளவுக்கு வெளிநாட்டுகளுக்கு அழைச்சிட்டு போய் பிள்ளைகளுக்கு உலகத்தை சுட்டி காட்டி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த கல்ச்சர் அது எங்க இருக்கு? எந்த ஸ்டேட்ல இருக்கு? அடித்தட்டில் கிடக்கக்கூடிய மாணவர்களை கண்டெடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு இதழியல் பயிற்சி, ஊடக பயிற்சி வழங்குவதற்கு ஒரு பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, வெளிநாட்டில் போய் அந்த உயர் படிப்பு படிப்பதற்கு அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கு. பல நூறு மாணவர்கள் ஆண்டுதோறும் போறாங்க. எத்தனை எத்தனை கல்விக்கான திட்டங்கள், புதிய புதிய திட்டங்கள், இது எல்லாமே தமிழ்நாட்டில் தானே இருக்கு. வேற எங்கேயா இருக்குன்னு காட்டுங்க. அண்ணாமலை என்ன சொல்லணும் பாருங்க. நீங்க பின்பற்ற கொள்கையை விட பீகார்ல எங்க அரசு பின்பற்ற கொள்கை, நீங்க பின்பற்ற கொள்கையை விட உத்தரப்பிரதேசத்துல எங்க அரசு பின்பற்ற கொள்கை, நீங்க பின்பற்ற கொள்கையை விட ராஜஸ்தான்ல எங்க அரசு பின்பற்ற கொள்கை, நீங்க பின்பற்ற கொள்கையை விட மத்திய பிரதேசத்துல எங்க அரசு பின்பற்ற கொள்கை பெட்டரா இருக்கு பாருங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன பாருங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லி ஒப்பிட்டு அவர் சொல்லணும். அவரால் ஒப்பிட முடியாது. ஏன்னா அங்க ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்கு. சும்மா போற போக்கில் அடிச்சு விடுறது. அவர் ஏன் காமராசரை பிடிச்சு இழுக்கிறாரு? அவர் யோகியெல்லாம் பிடிச்சு சொல்லணும். அவர் எப்படி ஒப்பிடணும்? அவர் காமராசர் ஒப்பிடக்கூடாது இல்லை, அவர் யோகியெல்லாம் ஒப்பிடணும். காமராசர் அவங்க கட்சி தலைவரா? காமராசர் அவங்க லீடரா? அப்போ யோகியை ஒப்பிட்டு சொல்லணும். அவர் ஸ்டாலினா யோகியா, ஸ்டாலினா பீகார் நிதிஷா, ஸ்டாலினா ராஜஸ்தான் முதலமைச்சரா, ஸ்டாலினா மத்திய பிரதேச முதலமைச்சரான்னு ஒப்பிட்டு சொல்லணும். அவர் ஒப்பிடும்போது நீங்க அங்க நிதியை அதிகமா கொடுக்குறீங்க, இங்க கல்வி நிதியை நிறுத்தி வச்ச மாதிரி அங்க நீங்க நிறுத்தி வைக்கல. அங்க கல்வி நிதியை கொடுக்குறீங்க, கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்டீங்க, கொடுக்காமலே பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறோம். அது சும்மா அவர் வந்து எதையாவது பேசுவார். சி ஓட்டர்ஸோட கருத்து கணிப்பு வந்து இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ், அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்க அப்படின்ற கருத்து இருக்கு. ஆனால் இந்திய அளவில் மீண்டுமே வந்து என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறுவது. 324 இடம் வரைக்கும் என்டிஏ கூட்டணி தான் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்கல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கேலரியில தான் உட்காருவோம் காங்கிரஸ்ன்னு சொன்னார் மோடி. அப்படின்னா ஒரு எம்பி கூட உங்களுக்கு கிடைக்காது. எம்பியா வந்து நீங்க உட்கார முடியாது, விசிட்டர்ஸா பார்வையாளராக தான் நீங்க உட்கார முடியும்னு ஒரு கட்சியை பார்த்து சொன்னாரு. ஒரு எம்பி கூட வர முடியாதுன்னு சொன்ன கட்சியை 100 எம்பிக்களோட கொண்டு வந்து மக்கள் உட்கார வச்சுட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆக முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை மக்கள் கொடுத்துட்டாங்க. ஊபியில யோகி வந்துட்டாரு, புல்டோசரை கொண்டு நிறுத்திட்டாரு, மிகப்பெரிய பேர் எடுத்துட்டாரு, இந்து ஓட்டெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாரு, ராமர் கோயிலை கட்டியாச்சு, அங்கேயே நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்ன இடத்துல அங்கேயே மக்கள் தோக்கடிச்சாங்க. ஏற்கனவே ஜெயிச்சதுல இருந்து பாதிக்கு பாதி ஆக்கிட்டாங்க. வாரணாசியில உலக புகழ் பெற்ற மோடி பின்தங்கி தான் போனாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்கள்ட்ட ஒன்றும் அப்படியே மக்கள் வந்து நிலையாக இதை கொடுத்துட்டாங்க நம்ப முடியாது, நம்புவதற்கு இல்லை. மக்கள் மாற்று முடிவு எடுப்பாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். அதனால ராகுல் வந்து இன்னைக்கு வந்து யாருடைய துணையும் இல்லாமல், எந்த ஜனநாயக அமைப்புகளினுடைய துணையும் இல்லாமல், ஊடகங்களுடைய சப்போர்ட் இல்லாம, ஒப்பீனியன் மேக்கர்ஸுடைய ஆதரவு இல்லாம அவர் தன்னந்தனியா பிஜேபி எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு பல நிறுவனங்கள் துணை நிற்குது. அது இடி, சிபிஐ, தேர்தல் கமிஷன் எல்லாம். இங்கே யாரும் கிடையாது. தன்னந்தனியாக நிராயுத பணியாக நின்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. வெறுப்பு அரசியல் செய்யாம அன்பு அரசியல் செய்யறாரு. பிஜேபி வெறுப்பு அரசியல் செய்யுது. அது ஒடிசாக்கு போனா தமிழர் விரோத பேச்சு, கர்நாடகத்துக்கு போனா சிறுபான்மை முஸ்லீம் விரோத பேச்சு, இப்படி வந்து அந்தந்த
இடங்களுக்கு ஏற்ப ஒரு வெறுப்பு பரப்புரை செஞ்சு அங்கே போலரைஸ் பண்ணுவாங்க. ராகுல் அப்படி யாரையாவது எதிர்த்து வெறுத்து பேசியிருக்காரா? நாடு முழுவதும் பயணம் போனார, எங்கேயாவது ஒரு பிரச்சனை உண்டா? அத்வானி பயணம் போனார, பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? அப்போ 2 பேருக்கு இடையில வேறுபாடு பாருங்க. அப்போ இவர் வந்து மக்கள்கிட்ட போய் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உண்மையை பேசி அரசியல் பண்ணும்போது அது வந்து நீண்ட காலம் பிடிக்கும். அதுக்கு வெற்றி உடனே கிடைக்காது. பிஜேபி செய்கிறது மாதிரி செஞ்சால் வெற்றி ஈஸியாக கிடைச்சிரும். பிஜேபியினுடைய தந்திரங்களை ராகுல் கையாண்டால் மோடி ஒரு முறை கூட பிரதமராக இருக்க முடியாது. ஆனால் ராகுல் அப்படி போகல, அந்த அந்த வழியில் அவர் போகலை. அவர் வேற நேரிய வழியில் போகிறாரு. அதுக்கு மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு வரவேற்பு உண்டு. அது எப்போவுமே ஜெயிக்கும், காலம் பிடிக்கும். அதனால் இப்போ தேர்தல் நடந்தாலும் பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறத, அது பிஜேபியினுடைய அரசியல் அது. ஆனால் அதை எதிர்த்து நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்வர் கலந்துக்கிட்டது வந்து பொதுவாக பிரசாந்த் கிஷோரே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அது போக நிறையா வந்து அங்கேருந்து இங்கே வந்து இந்திக்காரர்கள் அவங்க வந்து வேலைக்கு வந்தவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போய் அங்கே போயிட்டு இவங்க எப்படி பேசுறது, எப்படி எடுத்துக்கொள்ள பிரசாந்த் கிஷோரும் அது மாதிரி கொஸ்டின்ஸை வந்து முன்வைக்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பொய்யே சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர். பிஜேபி ஏற்கனவே பொய் சொல்லி தான் கோர்ட்டில் வாங்கி கட்டிடுச்சு. பிஜேபிக்காரர் தான் இங்கே வந்து பீகாரிகள் கொல்லப்படுவதாகவும் இழிவுபடுத்தப்படுவதாகவும் வீடியோ போட்டு பரப்பி பொய் வீடியோன்னு சொல்லி நிரூபணமாகி கடைசியில் அங்கிருந்து அரசு குழுவே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இந்த அரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்குது, பாதுகாப்பாக நடத்துகிறாங்க, வடமாநிலத்த தொழிலாளர்களுக்கு வடமாநிலத்து மக்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்திருக்குன்னு அவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து என்டிஏ கூட்டணி அரசு, அது இந்தியா கூட்டணி அரசு இல்லை, பீகார் அரசு. அப்ப அவங்க வந்து இங்க சரியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் அதிகாரமற்று போய் தெருவில் நின்று பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பிரசாந்த் கிஷோரும் அதை சொல்றாரு. உண்மையை சொன்னா பரவாயில்ல, தாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிறாரா? யார் தாக்கப்பட்டா, யார் கொல்லப்பட்டா, என்ன சான்று? அப்ப எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு. அப்போ ஒரு புள்ளியில பிஜேபியும் பிரசாந்த் கிஷோரும் இணையறாங்க பாருங்க. 2 பேரும் தனித்தனி, ஆனா இந்த கருத்தை சொல்வதில் ஒரே அணியா இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நெருக்கடியான நிலை பாருங்க அது இந்தியா கூட்டணிக்கு. பொய்யே சொல்றாங்க மக்கள்கிட்ட அப்பட்டமா. பீகார் மக்கள் இதெல்லாம் உரசி பார்த்து அலசி பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. இல்லை, இன்னொன்று இந்திக்காரர்களை வந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்து இங்கே வாக்காளர்களை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக மாத்துறாங்க அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் அந்த மக்களுக்காக பேசும்போது அது எப்படி எடுபடும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படும். திட்டமிட்டு அந்த மாதிரி வந்து வாக்கு திருட்டு செய்வது, போலியாக வாக்காளர்களை சேர்ப்பதுங்கிறது இன்னைக்கு உண்மையா இருக்குல்ல. அது ஒன்றும் பொய் இல்லையா, பொய்யான பிரச்சாரத்தை நம்ம செய்யலையே, அது உண்மையா இருக்குல்ல. அது ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு மக்களை வந்து நம்ம இது பண்ணலையே. இங்கே வந்து வட மாநிலத்து மக்கள் வரக்கூடாதுன்னு சொன்னோமா, அல்லது வந்தவங்களை அடிக்கணும்னு சொன்னோமா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். அதனால தான் வர்றாங்க, குடும்பம் குடும்பமாக வர்றாங்க. இங்கேருந்து யாராவது பீகாருக்கு போகிறாங்களா? பீகார்லேருந்து இங்கே வர்றாங்க. என்ன சொல்லுவோம் நம்ம, பீகாருடைய கல்வி நிலை என்ன, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை என்னன்னு ஒரு 2 மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்லுவோம். அது வந்து அந்த மாநிலத்தை கொச்சைப்படுத்துறதாகாது. ஒன்றிய அரசு ஒரு கொள்கையை கொண்டு வந்து இதை திணிக்க முற்படும் போது, உன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னப்பா, என் ரேஷியோ என்னப்பா, நீ எங்க கொண்டு வந்து எதப்பா கொடுக்குறன்னு இப்போ ஆளுநர் பீகார்லேருந்து வந்திருக்காரு, வந்துட்டு இங்கே உள்ள கல்விக் கொள்கை சரியில்லைங்கிறாரு. அப்போ உன் ஸ்டேட்ல என்னப்பா கல்விக் கொள்கைன்னு நம்ம திருப்பி கேட்குறோம். அது பீகாரை கொச்சப்படுத்துறது கிடையாது, அது ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ். அப்படின்னா யாரையும் யாரோட ஒப்பிட்டு பேசினாலே கொச்சப்படுத்துறதா? அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி கொச்சப்படுத்துறதாகும்? அவங்க என்ன சொல்லணும், இல்ல நீ என்ன வச்சிருக்க, நான் வச்சிருக்கேன் பாரு பெட்டர்னு அவங்க வாதம் வைக்கலாமே தவிர அது எப்படி அந்த மக்களை கொச்சப்படுத்திட்டோம்னு வரும். அப்ப எங்க ஸ்டேட்டு நல்லா இருக்கு, நீ எங்க ஸ்டேட்டை கொச்சப்படுத்துறீங்க, எங்க ஸ்டேட்டை வந்து மலினப்படுத்துறீங்க, எங்க மாநிலத்துக்கு வந்து உரிமையை மறுக்கிறீங்க. ஆனா நாங்க எவ்வளவு போராடி இதை வந்து நல்ல கட்டமைப்பா வச்சிருக்கோம் பாரு, வட மாநில தொழிலாளர்கள் தான் இங்க வர்றாங்க, இங்க இருந்து இன்னைக்கு யாரும் அங்க புலம்பெயர வேண்டிய தேவை ஏற்படலைன்னு சொல்றோம். இது நம்முடைய மாநிலத்தினுடைய தன்மையை விளக்கக்கூடிய ஒரு பேச்சு. இது எப்படி அவங்களை கொச்சப்படுத்துறதாகும்? இது எப்படி அவங்களை விரட்டி விடுறதாகும்? அவங்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கமே, இதுதான் அந்த மக்களுக்கான மண் அப்படிங்கிறது. இன்னைக்கு அந்த மக்கள் வந்து வேலை பார்த்து அதை வந்து ப்ரூவ் பண்றாங்க. பாதுகாப்பு இருக்கு, இங்க வந்து வெறுப்பரசியல் இல்ல, யாரும் வந்து அப்படி நம்மளை விரட்டி விட முடியாது. மும்பையில தமிழர்களை விரட்டி விட்டாங்க, இங்க அப்படி ஒரு வெறுப்பரசியல் இருக்கா? இல்ல. அப்புறம் எதை வச்சு இதெல்லாம் சொல்றாங்க அவங்க? அப்போ இது அரசியலுக்கு
ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு தமிழர் பாண்டியன் ஒடிசா முதலமைச்சருக்கு நெருக்கமா இருந்தாரு. ம். ஒரு நல்ல அதிகாரியா இருந்து அந்த மண்ணுக்கு பல்வேறு சேவைகளை செய்து பெயர் பெற்றவர். ம். அவரை எவ்வளவு மோசமா சித்தரிச்சது பிஜேபி. ம். ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு ஓடிடுவாரு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? ம். அவங்க அந்த லெவலுக்கு இறங்கி போறவங்க. அப்புறம் இப்படிதான் பண்ணுவாங்க. ம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து திமுக கூட்டணி அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? வெற்றி வாய்ப்பு முழுமையா இருக்கு. ம். 200 சீட்டு ஜெயிப்போம் இந்த கூட்டணின்னு சிஎம் சொன்னது இன்னைக்கு காலத்தால் உண்மையாயிட்டு இருக்கு. அன்னைக்கு சொல்லும்போது இருமாப்புல சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாருனாங்க. இன்னைக்கு அது காலத்தால் நிரூபிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. ம். இந்த கூட்டணி உடஞ்சு போயிரும், அந்த கட்சி போயிரும், இந்த கட்சி போயிரும்னாங்க. அது இன்னைக்கு காலத்தால் வந்து பொய்யாக்கப்பட்டிருக்கு பாருங்க. எந்த கட்சியும் வெளியே போகல. இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணியை நோக்கி மேலும் கட்சிகள் வருங்கிற நிலைமை தான் உருவாயிருக்கு. ம். கூட்டணியை வைத்திருந்த எடப்பாடிட்ட இன்னைக்கு யாரும் கூட்டணி இல்லை. ம். யாரும் கூட்டணியை உறுதிப்படுத்த மாட்டாங்க. ம். தேமுதிக கேட்டா ஜனவரி 9ஆம் தேதி சொல்லுவோங்கிறாங்க. அன்புமணிட்ட கேட்டா நாங்க என்டிஏல இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டில் இனிதான் சொல்லுவோங்கிறாரு. யாருமே அவரோட கூட்டணியில் இருந்தவங்களே. ம். புதிய தமிழர் கிருஷ்ணசாமிகிட்ட கேட்டா அவரும் பாப்போன்னு சொல்றாரு. யார் உறுதிப்படுத்தியிருக்கா? பிஜேபி மட்டும் தான் உறுதிப்படுத்தியிருக்கு. ம். யார் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கா? அப்போ எவ்வளவு பெரிய குழப்பம் இருக்கு பாருங்க. ம். எப்பவுமே ஆளுங்கட்சி கூட்டணி தான் குலைஞ்சு போயிரும். எதிர்க்கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிட்டே இருப்பாங்க. எதிர்க்கட்சி கூட்டணி வலுப்பெறும். ம். ஏன்னா ஒரு எதிர் அரசியல் செய்வதற்கு தான் நிறைய ஆள் வருவாங்க. ம். அதுக்கு தான் ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். ம். எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஈஸியா சேர்ந்துரும் இல்லையா? ம். எதிர்க்கட்சிகள் இவ்வளவு செதறிப்பே கிடக்கு. ஒருவேளை அந்த மாற்று அரசியல் அப்படின்றதுக்கான காலகட்டம் இதுவா இருக்குமோ? ஒரு 2016ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. ஆனா அப்ப வந்து அது பெரிய லெவல்ல அது பெரிய கை கொடுக்கல. ஏமாற்றமா இருக்கு. ஆமா. அதை இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டியவர் விஜய். ம். அவரு ரொம்ப சொதப்புறாருல. ம். அவர் அரசியலே பண்ணலையே. ம். அவர் வந்து இப்ப எடப்பாடி போறதுக்கு முன்னாடி அவர்ல போனோம் அப்படி பார்த்தா. ம். இந்நேரம் வந்து திமுக எதிர்க்கட்சியா இருந்தா இந்நேரம் யார் போயிருப்பா? திமுகலாம் போயிருப்பாங்க. திமுக போவாங்க. ம். அல்லது திமுக இல்லாம மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தா அந்த மாற்று தானே போயிருப்பாங்க ஆமா. களத்துக்கு. ஆமா. இங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவரையும் காணும், எதிர்க்கட்சியும் காணும். ம். இப்பவும் திமுக தான் களத்துக்கு போகுது. ம். திமுக கூட்டணியில் இருக்கவங்க தான் களத்துக்கு போறோம். ம். அப்போ அந்த இடம் ரொம்ப வேக்யூமா இருக்கு. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல கொடுக்கப்பட்ட மனுக்கள் வந்து வைகை ஆற்றுல வீசி இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தபோதும் செல்வ பெருந்தை அவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு செயல். ம். ஏன்னா முதலமைச்சர் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலம் தீர்க்கப்படணும்னு சொல்லி ம். ஒரு திட்டத்தை தீட்டி தமிழ்நாடு முழுவதும் கேம்ப் நடத்தி அதுக்குன்னு ஒட்டுமொத்த நிர்வாகமும் போய் மக்கள்கிட்ட நின்று கேம்ப் போட்டு எல்லாத்துக்கும் ஸ்டால் போட்டு ம். அங்கேயே மக்கள் மனுக்களை வந்து வாங்கி அது என்ன மனுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறைக்கு அதை அங்கேயே வச்சு பேசி ஏற்க முடியுமா ஏற்க ம். முடியாதா எவ்வளோ நாளில் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயே முடிவு செய்யப்படுது. முடிவு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு ஒரு உரிய விடை அங்கேயே அளிக்கப்படுகிறது. ம். இவ்வளவு ஒரு அழகான ஒரு திட்டம் அது. எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்போ ம். ஒரு புரட்சிகரமான விஷயம். அரசு அலுவலகங்களுக்கும் மக்கள் பிரதிநிதியுடைய அலுவலகங்களுக்கும் மக்கள் நடையா நடந்த காலம் போய் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் மக்களை தேடி ஒரு இடத்துக்கு போறது, ஊராட்சி வாரியா போறது, வார்டு வாரியா போறதுங்கிறது ஒரு புரட்சிகரமான திட்டம் இல்லையா? ம். மக்களுடைய கோரிக்கைகள் உடனுடன் சரி செய்யப்படுது. அது சிஎம் டேஷ்போர்ட்ல வேற ஏறிடுது. ம். அது வந்து அங்கேயே ஒரு ஆமா. நீங்க ஒரு கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அதை அவர் வச்சுப்பார். ம். இது அப்படி இல்ல. ம். அங்க என்ன மனு வாங்கினாலும் உடனே அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஏத்தி விட்டு அந்த ஃபாலோ மனு வந்து சிஎம் ஆபீஸ் வரைக்கும் சிஎம் செல் வரைக்கும் போயிடுது. அது ம். தீர்க்கப்பட்டதா இல்லையான்னு அங்க தெரியும். இப்ப இந்த ஊராட்சியில இப்ப நாகப்பட்டினம் திருமருகல் ஊராட்சி ஒன்றியம், ம். கோட்டூர் ஊராட்சியில் ம். அல்லது அகரக்கொந்தகை ஊராட்சியில், வாழ்மங்கலம் ஊராட்சியில் இப்படிங்கலாம் ஒரு ஊராட்சி இருக்குன்னு வைங்க. ம். அந்த ஊராட்சியில வந்து அந்த மனு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு வந்து அங்க நாகப்பட்டினத்துல உள்ளது மட்டும் இல்ல, ம். மேல சிஎம் ஆபீஸ்லயே அதை பார்த்துட்டு இருக்காங்க. ம். இந்த அளவுக்கு தலைமைச் செயலகமும் ஊராட்சியும் கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ம். அப்போ ஒரு நல்ல திட்டம் இது. இதை வந்து இவ்வளவு அலட்சியமா அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு போய் குப்பையில போட்டிருக்காங்க அப்படின்னா அது யாருன்னு பார்க்கணும் போல இருக்கு. ம். அவங்கள விடவே கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிழை நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மனுக்கள் வாங்கப்பட்டு அதெல்லாம் முறையாக அது தீர்க்கப்படுது. ஒரு இடத்துல இந்த பிழை நடந்திருக்கு. ம். ஒரு இடத்துல கூட இது நடக்கக்கூடாது. ஒரு மனுக்கு கூட நடக்கக்கூடாது. ம். கடுமையான
தண்டனை வழங்க வேண்டிய ஒன்று. ஆனா வந்து இப்ப பொதுவா இப்ப ஒரு அதிமுக அரசுன்னு இல்ல, பொதுவா ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள்ல தவறு நடக்கும்போது அரசை விமர்சிக்கிறது மாறி வந்து இன்னைக்கு வந்து அதிகாரிகளை கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இதை அரசை விமர்சிக்கிறது இல்லைன்ற ஒரு அதாவது விமர்சனம் இதுல இருக்கு. சிஎம் உடைய நோக்கம் என்னன்னு தெரியுது நமக்கு. ம். வாங்கி குப்பையில போட்டுருப்போங்க நான் சிஎம் சொல்லி போறாரு. சரி. அது ஒவ்வொன்றையும் தீருங்கன்னு அவர் வந்து இது இப்படி ஒண்ணு செய்யாம இருக்கலாமே. ம். ஆனா இப்படி செய்யணும்னு ஏன் நினைக்கிறாரு? ஒரு நல்ல நோக்கம் இருக்க போய் தானே அதை எளிமைப்படுத்துறாரு. அதை சிஎம் டேஷ்போர்ட்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு. ம். மேல இருந்து இதை கண்காணிப்போம்னு சொல்லி அதை உரிய நேரத்துல தீர்க்கணும்னு சொல்லி ஒரு வழிமுறையை ஒருத்தர் உருவாக்கி தர்றாரு. ம். அது குறித்த ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. ம். சும்மா மனுவை வாங்கிட்டு போகல, சிஎம் உட்காந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு, ஆய்வு கூட்டங்கள் நடத்துறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வர சொல்லி எவ்வளவு மனு வாங்குனீங்க, எத்தனை மனு கொடுத்தீங்க, எத்தனை மனு தீர்த்திருக்கீங்கன்னு கிராஸ் செக் பண்றாரு. அப்போ ஒரு முதலமைச்சர் ஆர்வம் இருந்து அதை செய்யறாரு. அதுக்கு நம்ம துணையா இருக்கணும். ஒண்ணு, எங்க ஒரு அதிகாரி இதற்கு கேடு விளைவிக்கிற வேலையை செய்யறாருன்னா அந்த அதிகாரியை தான் தண்டிக்கணும். இதுக்கு எப்படி முதலமைச்சர் தண்டிக்க முடியும்? இல்ல பொதுவா காவல்துறை சார்ந்து மற்ற துறைகள் அதை நியாயப்படுத்தினா கேட்போம். ம். வைத்த வழியில செத்து போயிட்டாங்கன்னு போலீஸ் எழுதி கொடுத்ததை சிஎம் சொன்னாரு ம். எடப்பாடி சாத்தாங்குளத்துல. ம். அப்போ கேட்கதான் செய்வோம். ஆமா இது போட்டது சரிதான்னு எங்கேயாவது சிஎம் சொல்லட்டும். ம். ஆத்துல என்ன எவ்வளோ மனு வாங்கிருங்க, எல்லாத்தையும் ஆத்துலயா போட்டோம், 4 தானே போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லட்டும். சிஎம் கண்டிப்பா கேட்கலாம். ம். அது மாதிரியான அலட்சியமான பதில்கள் ஏற்கனவே வந்ததுனால சிஎம் கேட்டாங்க. ம். துப்பாக்கி சூட்டை டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு இவர் சொல்லட்டும். ம். அல்லது இவர் ஆட்சியில் துப்பாக்கி சூட் நடக்கட்டும். ம். அதெல்லாம் வந்து ஏன் அந்த விமர்சனம் வந்துச்சுங்கிறத பாருங்க. ம். இப்ப ஏன் வரல, தவறு செய்கிறவளை மட்டும் நோக்கி ஏன் தண்டிக்கணும்னு சொல்றோம்னா இங்க அப்படி நடக்குது, ம். அங்க அப்படி நடந்துச்சு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. சரி, ஒரு காரசாரமான அரசியல் கருத்துக்கள் தாண்டி நீங்க வந்து அதிகமா சினிமா அந்த ஒரு பார்க்கிற ஒரு ரசனை உள்ள ஒரு நபர். கடைசியா என்ன படம் பார்த்தீங்க? கடைசியா என்ன படம் பார்த்தேன்? ஓடிடில, தியேட்டர்ல? தியேட்டர்ல தான் பார்த்தேன். கூலி பார்த்தீங்களா? இல்ல கூலி பார்க்கல. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன படம் பார்த்தேன்னு ஞாபகம் இல்லையா? கடைசியா என்னென்ன இருந்துச்சு? மாரிசன் பார்க்கல, கூலியும் பார்க்கல. கடைசியா ஓடிடியில் தலைவன் தலைவி படம் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும். நித்யா மேனன் நடிப்பு எப்பவுமே நல்லா இருக்கும். அந்த திருச்சிற்றம்பலத்திலே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஆமாம். தியேட்டர்லையும் கடைசியாக ஒரு படம் பார்த்தேன். எனக்கு என்ன படம் பார்த்தேன்னு ஞாபகம். உங்களுக்கு தனுஷ் வேற ரொம்ப பிடிக்கும். தனுஷ் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்க படமெல்லாம், பொதுவாக ரஜினி படமே எனக்கு நல்லா பிடிக்கும். கூலி பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனால் கூலி பற்றி வந்த ரிவ்யூலாம் வந்து சரி பார்க்க வேணான்னு விட்டேன். நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா பார்த்துருவேன் படத்தை. எப்பவுமே ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டு தான் படத்தை பார்க்கறது. ஆமாம், ஏன்னா நேரம் உங்களுக்கு வந்து சும்மா போயிட்டு தியேட்டர்ல உட்காந்து தூங்க முடியாதுல்ல. படம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமா படம் பார்க்க போயிடும். அது மாதிரி இப்ப நீங்க பொதுவா நல்ல பாடல்கள், நல்ல இளையராஜா பாட்டுலாம் தேடி தேடி கேட்பீங்க. சிந்து பேரவி அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாடல்னு சொல்லுவீங்க. சமீபத்துல அந்த மாதிரி உங்களை ரொம்ப கவர்ந்த பாடல் இருக்கா? சமீபத்துல மோனிகா. எல்லா பாட்டும் பாடுறது தான். அன்னைக்கு புக் ஃபேர் ஆரம்பிச்சு தொடக்க விழால வந்து நாகப்பட்டினத்துல ஒரு இசைக்கருவிகளுடைய அரங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. எல்லா இசைக்கருவிகளும், அதுவும் ரொம்ப ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுவும் நம்முடைய பாரம்பரிய இசைக்கருவிகள்லாம் நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் அந்த இசைக்கலைஞர் வந்து அந்த ஒரு தபேலா மாதிரி ஒன்று எடுத்து அப்படி வாசித்தார். தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த டியூனை போட்டார். நான் உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, பொம்மை இல்லை உண்மை. அப்போ நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் நின்றுட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்ன இப்படி பாடுறீங்க அப்படின்னு கலெக்டர் கேட்டார். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பள்ளிகளுக்கான பாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சி கலெக்டர் கையால் ப்ரைஸ் வாங்கினேன் சார்னு. அப்படியா அப்படின்னாரு. அது மாதிரி சூப்பர் சிங்கர் அப்போ சரிகமா அதெல்லாம் பார்ப்பீங்களா? அப்போலாம் சூப்பர் சிங்கர்லாம் இல்லையே. இல்லை இப்போ பார்ப்பீங்களா? முதல்ல எல்லாம் சூப்பர் சிங்கர் ஆரம்பித்த டைம்லலாம் விடாமல் பார்த்தேன். எல்லா எபிசோடும் பார்த்தேன். ஃபைனல் வரைக்கும் பார்த்தேன். நிறைய அந்த பிள்ளைங்க பேர்லாமே எனக்கு அப்போ நல்லா நினைவு வந்துச்சு, அந்த சூப்பர் சிங்கர்லாம். இப்போ கொஞ்சம் பார்க்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் இதில் யூடியூப்ல எல்லாம் கிளிப்ஸ்லாம் வரும்.
அது தவிர சோசியல் மீடியால சில பேர்லாம் கண்டென்ட் பண்றாங்களா, கோபி சுதாகர் மாதிரி. ஆமா, அப்படி உங்களுக்கு பிடித்த நபர்கள் யார் யார்? கோபி சுதாகர் தான். கோபி சுதாகர் அவரு டிராவிடா. டிராவிட். அப்பா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். ஆ, அவங்க என்ன வீடியோ போட்டாலும் பார்த்துருவேன். ஆ. அது ரொம்ப ரிலாக்ஸாவும் இருக்கு. ம். அவங்க வீடியோ பார்க்கறது அது அப்படியே செஞ்சு காட்டுறாங்க. ஆமா. அதாவது ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள என்ன நடக்கும் ம். அது அப்படியே. ம். அது ரொம்ப அவங்க இந்த நாத்தனார், excellent. மாமியார் அவங்க எல்லாமே நல்ல அப்சர்வேஷன். வேற லெவல். ஆ. அது வந்து எப்படி அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஸ்கில் ஊறி கிடந்திருக்கு, அது எப்படி அவங்க முதல்ல அதை கண்டுபிடிச்சாங்க ஆ. அப்படிங்கறதே வியப்பா இருக்கு. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்கல்ல, ஆமா. அதை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. அப்புறம் அந்த கண்டென்ட்டே ரொம்ப நல்லா இருக்கு. ம். அவங்களுடைய கண்டென்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா, ஆ. என்னதான் ஸ்கிரிப்ட் வந்தாலுமே அதை வெளிப்படுத்துற விதம் இருக்குல்ல, ம். அது இன்னும் அந்த பாடி லாங்குவேஜ். ஏன்னா அதுல முழுக்க முழுக்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. தான். ஒரு கார்னா சும்மா தான் இருக்கும். நேத்து கூட ஒண்ணு பார்த்தேன் நான். அந்த ம். ஒரு, அதாவது மகளை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ம். மாப்பிள்ளையே வந்து இந்த மாமனார் வந்து எப்படி நடத்துறாரு, மாமனார் அந்த பாவம். பையனை எப்படி நடத்துறாருன்னு ஒண்ணுப்பா. ஐயோ, டேய் டேய், ம். மாப்பிள்ளடா, டேய் மாப்பிள்ளடா, அவர் சொன்னா கேளுடா, வண்டியை குடுறா, அதை குடுறா, இதை குடுறா. நீங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள, நீங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. அந்த மாப்பிள்ள வரும்போது அந்த அவருடைய பாடி லாங்குவேஜும், ம். அவர் கொஞ்சம் அகண்டோன அந்த பையன் வரும்போது அவர் பாடி லாங்குவேஜும் ஒரே ஆள் தான். அந்த மாப்பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, தான் பெத்த பையன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, ஆமா. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற விஷயம். அது வந்து நம்மலாம் எல்லா இடம் பார்க்கறது தான். நடக்கும். பார்த்தாலுமே நம்ம அதை வந்து திருப்பி அதை செய்யறது அப்படிங்கிறது அது வராதுல்ல. ஆமா. நிச்சயமா வரும். ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. விஜயோட படங்கள் நீங்க பாப்பீங்களா? விஜய் திரைப்படங்கள். படங்கள் எல்லாம் பார்த்துருவேன். விஜய் படங்கள்லாம் வந்து நான்லாம் ஸ்கூல் டைம்ல ம். போய் உனக்காக எல்லாம் ஒரு 3-4 தடவை பார்த்துருக்கேன். ம். அதுவும் இப்ப வந்து பேசாம நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். அந்த ஸ்கூல் மாதிரிலாம் கட் அடிச்சுட்டு நடிச்சிருக்கீங்க. தியேட்டர்ல போய் லவ் டுடேலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆ. லவ் டுடேலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ம். காதலுக்கு மரியாதை, அவர் படம் எல்லா படமே பார்த்துருக்கேன். அவர் படம் பார்க்க கில்லி, ம். கில்லி எல்லாம் இப்போ கூட திருப்பி போட்டு பார்த்தேன் நான். ஆ. கில்லி எல்லாம் ரொம்ப அவ்வளோ விறுவிறுன்னு இருக்கும். அந்த படம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பர் படம் அதெல்லாம். எல்லா படமும் பார்த்துட்டேன் நான். விஜய் படம் இப்போ கடைசி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அவரு? அரசியலுக்கு அவர் வந்த பிறகு நாங்க விஜய் ரசிகரா இருக்கோம். ஆ. இப்போ எங்களையும் கொண்டு அவர் கணக்குல சேர்ப்பீங்களா? ஆஹா. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆ. 100 மில்லியன் பார்த்துருக்காங்க அவர் பேசின பேச்ச, ஆமா. இதுல பாதி பேர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆமா. அதுல நாங்களும் தான் இருக்கோம். ஆமா. இதுதான் விஷயம். இதான் உத்தரப்பிரதேச அங்க இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கூட பாக்குறாங்க. எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தானங்க. விஜய் ஃபேன்ஸ் இல்லாம யார் இருக்க முடியும்? ம். ஆனா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளும் விஜய் ஃபேன்ஸ் தான். ம். ஒரு 10 பேர் ஒரு அறையில உட்கார்ந்துருக்கோம்னா 10 பேர் விஜய்ல ஒரு 8 பேர் விஜய் ஃபேன்ஸா தான் விஜய் இருப்பாங்க. ஃபேன்ஸ். ம். ஆனா 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் அதுக்கு ஒரு அது உழைப்பு தேவை. அது நமக்கு தெரிந்ததை விட விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ம். அதனாலதான் அவரு விக்கிரவாண்டியில நிக்கல. அதனாலதான் அவர் வந்து ஈரோட்ல நிக்கல. அதனாலதான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல. ம். போட்டு பார்த்து சிக்கலா போச்சுன்னா நம்முடைய அந்த இது போயிடுமே. ம். நம்ம மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை விரிச்சு காட்டின மாதிரி ஆயிருமே. ம். அதனால நம்ம 26 தேர்தலுக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ஏன் தயங்குறாருன்னா அவருக்கே தெரியுது. ம். அவரு எல்லாரையும் விட அவரு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ம். இதெல்லாம் உண்மைன்னு அவர் நம்பி இருந்தா அவரு ஆளா இறங்கியிருப்பார்ல களத்துல. ஈஸியா ஜெயிச்சிருக்காரு. இறங்கி புயல் மாதிரி அடிச்சிருப்பார்ல நேரம். ம். அப்ப அவர் வந்து நிதானமா ரியலைஸ் பண்றாருன்னு தானே அர்த்தம். என்னன்னு பார்ப்போம், நம்ம டக்குன்னு இறங்கிட வேண்டாம், ம். 26 தேர்தலில் பார்ப்போம், அதுவும் கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தாரு. ஆமா. ம். அதிமுக பத்தி பேசாம அதிமுகவோட சேர்ந்தெல்லாம் நினைச்சாரு. அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருச்சு. இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அவருக்கே. அதனால அதிமுக விமர்சனம் பண்ணாம இருந்து இப்ப இந்த மாநாட்டுல அதிமுக விமர்சனம் பண்றாரு. ஏன் போன மாநாட்டுல பண்ணல? ம். போன மாநாட்டுல ஏன் பண்ணல? அப்ப அவருக்கு என்ன கணக்கு இருந்துச்சு? அப்ப அவர் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை பாருங்க. ம். அவர் நிலை என்னங்கிறது எல்லாரையும் விட அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. ம். அப்போ 26 தேர்தலில் கூட்டணியை போட்டு ஒரு வெற்றியை காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது காலத்தால வந்து இன்னைக்கு அலங்கோலமா மாறி போச்சு. இப்பயுமே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாங்க. கேரளால விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். அதனால கேரளால கடந்த முறை 5% வாக்குல தான் வந்து வெற்றி வாய்ப்பு போச்சு. அதனால கேரளால விஜய் ஆதரவு தெரிவிப்பாரு. இங்க காங்கிரஸ் கூட்டணி அப்படி போவாங்க. அது போன்ற கருத்துக்கள்லாம் பொதுவா வருது. நிறைய. அதுக்கு நேத்து பீகார் விடை சொல்லிருச்சு.
நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸுக்கு இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சியோடு ஒரு உறுதியான கூட்டணி இருக்குன்னா எந்த கட்சியோடு? தமிழ்நாடு சார். அப்புறம் காங்கிரஸோடு எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு வலுவான அணி சேரலைங்கிறது தான் காங்கிரஸுடைய பிரச்சனை. பிரச்சனை. இப்போ சேர்ந்தவங்களை விட்டுட்டு போய் என்னன்னு இன்னும் தெரியாத விஜய் கூட போய் சேருவாங்களா? லாஜிக் இருக்கா? இது இங்க பல பேருடைய ஆசை. திமுக அணியை விட்டுட்டு அவர் காங்கிரஸோட போய் சேர்ந்துடணும், காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துடணும்னு அவங்க ஆசையை கொண்டு போய் காங்கிரஸ் பேர்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அது நடக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான தேவை இருக்கா? முதல்லலாம் பார்க்கணும்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் அரசியல்ல பேசிட முடியுமா? பேசலாமா? அது அது அதுக்கு ரெலவெண்ட் இருக்கணும்ல, அது பொருந்தணும்ல களத்துல. என்ன பொருத்தப்பாடு இருக்குது காங்கிரஸ் விஜயோட சேர்றதுக்கு? இப்ப முன்னாடி வந்து நீங்க கட்சியோட பொறுப்புல நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளரா, அதுக்கப்புறம் கட்சி பொறுப்புகள் தாண்டி இப்ப 4 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா ஒரு பணி அப்படின்னு என்ன வேறுபாட்டை பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன திருப்தி? என்ன வேறுபாடுனா முதல்ல எல்லாம் வந்து நான் நினைப்பேன், எம்எல்ஏ இருக்காங்க வந்து ஏன் இப்படி வச்சிருக்காங்க அந்த தொகுதியெல்லாம், ஏன் வந்து பொறுப்பு இல்லாம இருக்காங்க, ஏன் இதெல்லாம் தீக்காம இருக்காங்க, ஏன் இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்படி இருக்கு, ஏன் இந்த ரோடு இப்படி இருக்கு, ஏன் இந்த பில்டிங் இப்படி இருக்கு, இவர் தானே எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா நான் நினைச்சிருக்கேன், இவர் தானே எம்பியா இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதுல போய் உட்கார்ந்த பிறகுதான் நம்மளே ரியலைஸ் பண்றோம் அது ஒரு மேஜிக் அப்படின்னு நினைச்சேன்னா. ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு ஜி பூம்பா மாதிரி எல்லாம் அப்படி அந்த அதிகாரம்ங்கிற கோல் நம்ம கையில இருக்குது, அப்படி காட்டினா அப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள போனாதான் தெரியுது அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நடைமுறை சிக்கல் என்ன, நம்ம சொல்றதெல்லாம் நடந்துருமா, ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு பின்னாடி எவ்வளோ ஃபைட் பண்ணணும், எவ்வளோ லாபி பண்ணணும், எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள போனோன்னு தான் தெரியுது. ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கட்டணும்னா கூட அதுக்கு பின்னாடி நம்ம அலையணும். அதை செய்து முடிக்கிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, அதை ஆய்வு செய்யறதுக்கு, அதிகாரிகள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு கோரிக்கையை வச்சு அரசுகிட்ட நிதி வாங்கி அந்த நிதியை கொண்டு வந்து டெண்டர் விட்டு அதை செயல்படுத்தி அதை திறக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். அது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ப்ராசஸ். அப்போ ஒரு எம்எல்ஏ ஆன உடனே முதல் 2 வருஷம் கோரிக்கை வைக்கிறதுலே போயிடும். சட்டமன்றத்தில் போய் என் தொகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு கோரிக்கை இருக்கு, மக்கள் நீண்ட காலமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு அரசுகிட்ட சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்றதுலேயே 2 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு நிதி வந்து அதுக்கப்புறம் தான் அதை ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்டு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பாங்க. 3வது வருஷம் அறிவிப்பாங்க. 3வது வருஷம் அறிவிச்சு அதை டெண்டர் விட்டு அதுக்கு அதை நிதி ஒதுக்கி டெண்டர் விட்டு அது ப்ராசஸ்க்கு வர்றதுக்குள்ள 1 வருஷம் போயிடும். அதாவது அறிவிச்சு ஒரு 6 மாசமாவது ஆகும் அது நடைமுறைக்கு வர்றது, அந்த வேலை தொடங்குறதுக்கு. வேலை தொடங்கி அது வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது ஒரு 20 மாசம் 24 மாசம், பெரிய பெரிய வேலையெல்லாம் 24 மாசம் குறைஞ்சது நடக்கும். அதுக்குள்ள ஒரு பீரியட் முடிஞ்சிடும். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க வேலை இதுதான். கோரிக்கைகளை வச்சு அதை அரசை ஏற்க வச்சு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வச்சு அந்த வேலையை தொடங்க வச்சு வேலைகள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. பல வேலைகள் மொத்தத்துல தொகுதிக்குள்ள நம்ம செய்ய நினைச்ச பல விஷயங்களை செஞ்சிருக்கோம். ஆனா அது வந்து மிகப்பெரிய போராட்டம். அப்போ வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துராது அப்படிங்கறத இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிருக்கேன். சமீபத்துல என்ன புத்தகம் வாசிக்கிறீங்க? இல்ல நீங்க சொன்ன மாதிரி புத்தக கண்காட்சியில் ஏதாவது புத்தகங்கள் வாங்குனீங்களா? புத்தகங்கள் வந்து முன்னாடி தீவிரமா எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப நம்ம மாறிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எது தேவையோ அதை படிச்சிடுறேன். அது புத்தகங்கள் தான் இல்லை. இப்போ இந்த வாக்கு திருட்டு அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தோடனே வாக்கு திருட்டு பற்றிய முழுமையான தகவல்களை திரட்டி நான் படிச்சுட்டேன். அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, பிஜேபி என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த பாயிண்ட்ஸ் என்ன, அதில் நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி. அது தொடர்பான தகவல்களை தேடிப்படி இப்படி வந்து இப்போ அண்மை காலமாகவே இப்படி தான், அது என்ன இஷ்யூ ஓடிட்டு இருக்கோ அது தொடர்பான தகவல்களை திரட்டி படிப்பது அப்படிங்கிறது ஒரு தன்மை. அதை உள்வாங்கிடுறோம். அந்தந்த டிபேட்டுக்கு போகும்போது தான் நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு 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 பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சு மைண்டில் ஏற்றி வச்சுக்கிறோம். அப்போ எங்கே போய் உட்கார்ந்தாலும், ரேண்டமாக போய் உட்கார்ந்தாலும், திடீர்னு போய் உட்கார்ந்தாலும் நம்ம உள்வாங்கி இருக்கக்கூடிய கருத்து அந்த இடத்துல வேலை செய்யும். அதனால அந்த மாதிரி வாசிக்கிறோம். ஆனா நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டி இருக்கு. வாங்கி வச்ச புத்தகங்கள்லாம் இருக்கு. நான் ஃபிக்ஷன்ஸ் படிப்பீங்களா? பொதுவா படிப்பேன். இதுதான் அப்படின்லாம் இல்லை.
ஆனால் இப்போ வந்து அந்த கவிதை, சிறுகதை, நாவல் அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சாச்சு. அது அந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ போகிறதில்ல. ம். இப்போ நேரடியான தர்க்கம், ம். நமக்கு தேவையான விஷயங்கள், அந்த மாதிரியான புத்தகங்கள் தான். ம். இப்போ பெரியார் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது பெரியார் பற்றிய ஒரு 4-5 மேடை பேச வேண்டிய வாய்ப்பு. அதனால நிறைய உட்காந்து படிச்சீங்க. பெரியார் பற்றி திருப்பி ஒரு மறுவாசிப்பு நானே செஞ்சேன். ம். அதில் எனக்கே நிறைய தகவல்கள் கிடைச்சிது. ம். அவர் சீமான் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வச்சாரோ அது ஒவ்வொன்றுக்கும் நான் உட்காந்து அப்புறம் இப்போ நானே ஒரு நூல் எழுதலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் என்கிட்ட இருக்கு. ம். ரொம்ப ரேர் மெட்டீரியல் இருக்கு. நான் அங்கேயே நிறைய அந்த குறிப்பா வந்து பேச்சு நீங்க பெரியார் சொன்னதுனால அதை கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் சொன்ன ஆமா. கருத்துக்கள்னு அவர் பேசுறாருல, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இப்ப கூட நிறைய கருத்தரங்கம்லாம் அதுதான் நடக்குது. ஆணைமுத்தையாவுடைய தொகுப்பு அந்த அந்த இருக்கு பாருங்க ஆ. பூரா இருக்கு. பெரியார் ஈவேரா சிந்தனைகள். பெரிய வேற சிந்தனைகள் ஆ. முழுமையா அது முழுமையுமே ஆ. உட்காந்து அதுக்காக புரட்டினேன். ம். அதுல ஏராளமான தகவல் கிடைச்சிது. ம். அப்புறம் நிறைய அது தொடர்பான புத்தகங்கள், தனித்தனி புத்தகங்கள்லாம் வாங்கினேன். வாங்கி இப்போ திரட்டி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. அது அந்த டைட்டிலே பெரியார் இஸ்லாம் முஸ்லீம்கள்னே ஒரு டைட்டில் ஒரு புத்தகத்தை திரும்பி இப்போ நம்ம பண்ணலாம். அவ்வளவுக்கு மெட்டீரியல் இருக்கு. வியப்பா இருக்கு. ம். ஏன்னா அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. பாஜக காரங்க கூட பாகிஸ்தானுக்கு தான் போக சொல்றாங்க. பெரியார் வந்து ஆப்கானுக்கு வந்து போக சொன்னாரு அப்படின்லாம் அதாவது சொல்றாரு. பெரியார் எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி பேசியிருக்காரு, ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாருன்னு ஒவ்வொன்றுக்குமே ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. ம். போற போக்கில் அவர் எதையும் பேசலை. ம். அது அது ஒரு அந்த உரையிலே நான் சொல்லியிருக்கேன். ம். அவர் வந்து அவருடைய இறுதி காலத்தில் வந்து எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு, நடுவில் அரசியல் முடிவுகளுக்கு ஏற்ப கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ம். அவர் ராஜாஜியோட முஸ்லீம் லீக் சேர்றத அவர் விரும்பலை. ம். பொலிட்டிக்கலாக விமர்சிக்கிறார், ம். கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனால் இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உரிமை மீட்புக்காக அவர் தான் பேசியிருக்காரு. ம். இஸ்லாத்தை வந்து ஒரு அந்நிய மார்க்கமாக பார்க்காதீங்க, அது வந்து இன இழிவு நீங்க வந்த ஒரு மார்க்கம்னு சொல்லி பரப்புரை செஞ்சிருக்காரு. ம். அப்போ அது யாரு? அவர் எந்த காலத்தில் எதுக்கு அந்த முடிவு எல்லாத்துக்குமே இப்போ காந்தியை ஆதரித்து காந்தி போராட்டத்தில் வழி நின்ற பெரியார் தான் ம். காந்தியை கடுமையாக எதிர்க்கிறாரு. ம். அப்புறம் காந்தி கொல்லப்பட்ட போது இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும்னு சொல்றாரு. சொல்றாரு. ம். 3 நிலைப்பாடு எடுத்திருக்காரு காந்தி குறித்து. ஆமா. ஒரே பெரியார். காங்கிரஸை ஒழித்து கட்டுவதுதான் என் வேலைன்னு சொல்லி காங்கிரஸை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினவர் ம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணார். பெரியார் ஒரே பெரியார் தான், 2 நிலைப்பாடு. ம். அப்போ இப்படி ஒவ்வொன்றுலையும் சொல்லலாம். ஒவ்வொன்றுலையுமே 2 நிலைப்பாடு 3 நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. ஒரே பெரியார் தான். நான் தான் சொன்னேன் ஒரே சீமான் தானே. ம். போன வருஷம் வரைக்கும் பெரியார் நினைவு நாளுக்கு போஸ்டர் ஓட்டினீங்க, உறுதிமொழி எடுத்தீங்க, இன்னைக்கு பெரியாரை மாற்றி பேசுறீங்க. எந்த சீமான் இதில் ஏற்றுக்கிறது? ம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, ம். அந்த முடிவுல மக்கள் நலன் கிடையாது, வரலாற்று புரட்டு இருக்கு. பெரியார்ட்ட புரட்டு கிடையாது. ம். ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு எல்லாம். பெரியார்ட்ட புரட்டு கிடையாது. ம். பெரியார் வந்து அவருடைய சுயநலன்ல இருந்து அவர் இயக்கத்தை வளர்க்கறதுக்காக முடிவு எடுக்கல. ம். நீங்க நாம் தமிழரை வளர்க்கறதுக்கு நீங்க 1000 முடிவு மாத்துவீங்க. அவர் வந்து அப்படி அதுக்காக எடுக்கல. அவர் வந்து ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக முடிவு எடுத்தார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரா? அவருக்கு பதவி கிடைக்கலன்னு வந்தாரா? ம். அவருக்கு பதவி கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் சொல்லிச்சா? இல்ல இல்ல. இல்ல. எதுக்கு வந்தாரு? பதவியில இருந்தார். ம். வகுப்புவாரி உரிமை கேட்கிறாரு. அதை ஏற்பதற்கு அன்னைக்கு வந்து அந்த கட்சி தயாரா இல்லைன்னா, இதை ஏற்கலைன்னா அப்புறம் உங்க கட்சியில் எனக்கு என்ன வேலைன்னு வெளியே வராரு. அது அவர் நலனா மக்கள் நலனா? ம். அப்ப காங்கிரஸை எதிர்த்த பெரியார் ஏன் காங்கிரஸ் ஆதரிச்சாரு? காமராசர் முன்னிறுத்தி காமராசர் ஆட்சி வேணும், பச்சை தமிழர் ஆட்சின்னு ஆதரிச்சாரு. அது அவர் நலனா மக்கள் நலனா? ம். அப்போ காங்கிரஸை எதிர்த்தார் பெரியார், காங்கிரஸை ஆதரித்தார். முரணா தெரியும். ஆனா அதுக்கு பின்னால அந்த முடிவு எடுப்பதற்கு பின்னால் அவர் நலன் இருந்ததானா? அவர் நலன் இல்லை. இல்ல. ம். அதனால நிறைய விஷயங்களை நீங்க அந்த அந்த வரலாற்று சூழலோட பொருத்தி பார்க்கணும். அதை முன்பின் பார்க்கணும். நடுவில் ஒன்றை வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ம். பெரியாற்ற மட்டும் இல்லை, எல்லா தலைவர்கள் எல்லா அறிஞர்கள்ட்டையும் நீங்கள் குறை காண முடியும். ஆமா. வரலாற்றை அப்படி பார்க்கக்கூடாதுல்ல. ம். ஓகே. ரொம்ப நேரம் ஒதுக்கி வந்து பல்வேறு கருத்துக்களை அரசியல் சார்ந்து உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க இந்த நேர்காணல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பான நேர்காணல். மனம் விட்டு நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு, வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் பேசாம ம். எல்லாவற்றையும் அசை போட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றி. மிக்க நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.